நம்முடைய அருட்தந்தை அவர்களுடைய கருத்துக்களை 5வது வேதம் என்ற தலைப்பில் நமக்கு எடுத்துரைக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் அம்மா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் யோகமும் மனித மாண்பும் பட்டத்தில் MA மற்றும் தமிழ் வழியில் MA முடித்துள்ளார்கள். வங்கித்துறையில் 28 ஆண்டுகள் பணியாற்றி 2018ஆம் ஆண்டில் விருப்ப ஓய்வு பெற்று பிறகு முழு நேரமும் சமூக சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார்கள். அம்மாவின் 9 வயதிலிருந்தே மகரிஷி அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. தன்னுடைய 14வது வயதில் சுவாமிஜியிடம் தீட்சை பெற்று 16வது வயதில் அருள்நிதியாக தேர்ச்சி பெற்றார்கள். அருட்தந்தையிடமே தீட்சை பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். அம்மா அவர்கள் 100க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகள் நடத்தியுள்ளார்கள். மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தொழில்துறை வல்லுநர்களுக்கும் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் ஊக்கம் அளிக்கும் வகையிலே சொற்பொழிவுகளை நடத்தி வருகின்றார்கள். அம்மா அவர்களின் பெற்றோர் திரு சுப்பு ஐயா, திருமதி மரகதம் சுப்பு அம்மா அவர்கள். இவர்கள் மகரிஷிடமே நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள். இவர்கள் குடும்பமே மனவளக்கலை தொண்டினை ஆற்றி வருகிறது. மேலும் அம்மா அவர்கள் தற்பொழுது WCSC விஷன் பிரிவின் துணை இயக்குநராக இருந்து மிக சிறப்பாக தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்கள் தற்பொழுது நமக்கு 5வது வேதம் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் வழங்குவார்கள். அம்மா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்க வல்ல குருவின் திருவடி மலர்களை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்களது எளிமையான விஞ்ஞான விளக்கங்களால் நம்மால் சுலபமாக உணர்ந்து கொள்ள முடிந்த எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர நிறைந்த வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியாம் இறைநிலையை நம் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை என்கின்ற ஒரு உத்தம புருஷரை குருவாய் அடைவதற்கு உரிய உன்னதமான கருமையத்தை தந்து உதவிய நம் அன்னையை, தந்தையை மதிப்போடு மனதில் இருத்தி உள்ளத்தின் உருக்கத்தோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்களது உலக சமாதான கனவை நனவாக்கும் முயற்சி ஒன்றிலேயே தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒப்பற்ற தலைவர் பத்மபூஷன் அருள்நிதி டாக்டர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். எங்களுக்கெல்லாம் அளவற்ற ஊக்கமும் உற்சாகமும் தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் சேலம் மண்டல தலைவரும் உலக சமுதாய சேவா சங்க துணை தலைவரும் விரிவாக்க இயக்குனரும் முதுநிலை பேராசிரியருமான உழவன்மா தங்கவேலு அண்ணா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் வேதாத்திரியம் மலர்வதற்கு நம் இல்லங்கள் தேடி வந்து இணையதள வாயிலாக இந்த அருட்தொண்டை மிகச்சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கும்
உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் பேராசிரியர் கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இணை இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்களுக்கும், அவர்களுக்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து மகிழ்கிறேன். மிக அழகாக இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் லில்லி அம்மா அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு அம்மா அழகா சொன்னாங்க, 5வது வேதம். நம்ம ஒவ்வொருவருக்குமே 4 வேதங்கள் தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்த 4 வேதங்கள் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். 5வது வேதம் என்று எதை குறிப்பிடுகிறோம்? ஆசான் அருட்தந்தை அவர்களே 5வது வேதம் என்று சிறப்பித்து சொன்னது நம்முடைய காந்த தத்துவ ஞானம். அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், நம்முடையது உலக பொது அருள் நெறி சமயம். இந்த சமயத்தின் வேதமாக திகழ்வது காந்த தத்துவம். எனவே இது 5வது வேதம் என்று அருட்தந்தை அவர்கள் சொன்னதுதான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பேராசிரியர் பெருமக்களில் எவ்வளவு பேர் இந்த காந்த தத்துவ ஞானத்தை ஆழமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. அப்படியே பேராசிரியர்களுக்கு இது நன்கு பாடமாகி இருந்தாலும் நாம் நம்முடைய மனவளக்கலை மன்ற உறுப்பினர்கள் நடுவே கூட காந்த தத்துவத்தை இன்னும் மிக மிக உன்னதமான முறையில் கொண்டு சேர்க்கவில்லையோ என்கிற ஒரு தயக்கத்தின் காரணமாகத்தான் நான் இன்று இந்த தலைப்பை எடுத்தேன். கொஞ்சம் ஆழமான விஞ்ஞானம் என்ற பொழுதும் நீங்கள் இந்த இணைப்பில் ஒவ்வொருவரும் ஆழியார் ஜூம்ல ஒவ்வொரு நாளும் இணைந்து, திருவள்ளுவர் சொன்னார்ல, கற்றிலன் ஆயினும் கேட்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று பல உயர்ந்த பேராசிரியர்கள் கருத்துக்களை உள்வாங்கி இருப்பதால் உங்ககிட்ட பேசாம இதை வேற எங்க பேச முடியும்? எனவே இது ஒரு சிறு முயற்சியாகத்தான் நான் இன்று தொடங்கி இருக்கிறேன். அருட்தந்தை அவர்கள் இதே ஜூன் மாதத்தில் 1990ஆம் ஆண்டு 28ஆம் நாள், அப்படின்னா பாருங்க, 90 அப்படின்னா இப்போ இன்றிலிருந்து ஒரு 36 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க தேசத்தினுடைய கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள எக்காவேலி என்னும் நகரத்தில் ஒரு அழகிய வன ஆசிரமத்தில் தங்கி இருந்த பொழுது உள்ளுணர்வாக அகக்காட்சியாக மலர்ந்தது ஒரு 12 கவிதைகள். அதை காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே அருட்தந்தை அவர்கள் எழுதி இப்படி ஒரு அற்புதமான புத்தகமாக வெளியிட்டார்கள். அதே ஆண்டு 1990ஆம் ஆண்டு. அதனாலதான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒப்பற்ற தலைவர் என்று நாம் அவரை மதிக்கிறோம். எத்தனை ஒரு செயல் வேகம் பாருங்க. 1990 அருட்தந்தை அமெரிக்க தேசத்தில் கவிதை எழுதினாங்க. இந்தியா வந்ததும் அது புத்தகமாக மலர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம், ஒரு 12 கவிதைகள். நான் நினைப்பது இன்று இந்த ஒரு மணி நேர உரையில் உங்களுக்கு இதனுடைய ஒரு ருசியை காட்டலாம் என்று மட்டும் நான் முயற்சி செய்கிறேன். அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் இதை ஆழமாக படித்து உங்களுடையதாக்கி கொள்ளணும். இது உங்க சொத்து ஆகணும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை. ஆக அருட்தந்தை அவர்கள் இந்த 12 கவிதைகளுக்கும் அவரே தன் கைப்பட விளக்கமும் எழுதினார். அது மட்டும் அல்லாது அருட்தந்தை அவர்கள் இந்த ஒரு சிறு புத்தகத்தின் முகவரியில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, உலகில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆன்மீக அறிவு வளர்ச்சி சரித்திரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மதிப்புடைய நிகழ்ச்சியாகும் இந்த காந்த தத்துவ ஞானம். அப்ப எவ்வளவு இது உன்னதமான இடம் பெற்றிருக்கிறதுன்னு பாருங்க. இந்த ஒரு ஆன்மீக அறிவு வளர்ச்சி சரித்திரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் நம்ம சொல்லுவோம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி இந்த காந்த தத்துவ ஞானம். இப்ப காந்தம்னா என்ன? ஏன்னா 12 கவிதைகளுக்குள் போறதுக்கு முன்னாடி அடிப்படையான அந்த விளக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பேசிக் சயின்ஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? விஞ்ஞானம் என்பது மேக்னட்டிசம் இஸ் நத்திங் பட் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். 2 தான். ஒன்று
தள்ளும் சக்தி அல்லது விளக்கும் ஆற்றல், இன்னொன்று ஈர்ப்பு விசை. நாம கூட ஆகினை தவம் கொடுக்கிற பொழுது அன்பர்களை வந்து கைகளை இப்படி வைக்க சொல்லி கண்களை மூடி உங்க உள்ளங்கைகள்ல நினைவை நிறுத்துங்க. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே அவர்களை இருக்க சொல்லுவோம். அதன் பிறகு அப்படியே மெல்ல 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 கைகளை கிட்ட கொண்டு வாங்க, கொஞ்சம் தூரம் கொண்டு போங்க. இப்ப என்ன உணர்கிறீர்கள்னா, புதியவர்கள் கூட சொல்லுவாங்க இல்லையா, எங்க கைகளுக்கு நடுவுல ஒரு ஈர்ப்பு ஆற்றல் இருக்கிறது. அப்போ காந்தம் இல்லாத இடமே இல்லை. உயிரினங்களில் அது உயிர் காந்தம் அல்லது ஜீவகாந்தம், பயோமேக்னட்டிசம் என்று பேசப்படுகிறது. ஜட பொருட்களில் அகண்ட பேரியக்க மண்டலத்தில் வான்காந்தம், யுனிவர்சல் மேக்னட்டிசம் என்று பேசப்படுகிறது. ஆனாலும் கான்செப்ட் ஒண்ணுதான், அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். ஒன்று இருக்க ஆற்றல், இன்னொன்று விளக்கும் விசை. சமஸ்கிருதத்தில் சொல்வதானால் ஆகர்ஷணம், பிரதிகர்ஷணம். இதுதான் காந்தம். ஆக அருட்தந்தை என்ன சொல்கிறார், இந்த ஒரு அடிப்படையான விஞ்ஞான உண்மை யாருக்கு தான் புரிஞ்சுக்க முடியாது? நீங்க இதுக்கு பெரிய படிப்பறிவு கூட தேவையில்லை. பாருங்க, யாரா இருந்தாலும், பாமரர்கள் ஆனாலும் கையை கிட்ட கொண்டு வாங்க. ஏதோ ஒரு சக்தி இந்த இரண்டையும் ஒட்ட வைக்கிறதே, இதுதான் ஆகர்ஷணம் அல்லது ஈர்ப்பு ஆற்றல். கொஞ்சம் விலக்கி கொண்டு போகிற பொழுது அது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அல்லது பிரதிகர்ஷணம், விளக்கும் விசை, தள்ளும் ஆற்றல்னு சொல்றோம். இந்த காந்தம் செயல்படும் விதம் இருக்க ஆற்றல், விளக்கும் ஆற்றல். இருக்க ஆற்றலாக இருப்பது இருப்பு நிலையான இறைநிலை, விளக்கும் ஆற்றலாக இருப்பது அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த விரைவு. இந்த ஒரு அடிப்படை தன்மையை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம 12 கவிதைகளுக்குள்ள போயிடலாம். ரொம்ப எளிமையான கவிதைகள். அருட்தந்தையின் தமிழ் நமக்கு தெரியும், ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தமிழ். பெரிய உரை அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை படிக்கணும். ஏன்னா நான் இன்றைக்கு வந்து ஒரே நாள்ல 12 கவிதைகளும் உங்களுக்கு வந்து படிச்சு சின்ன சின்னதா விளக்கம், ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஆனால் இது ஏற்கனவே வந்து கனடா தேசத்தில் வந்து 12 கவிதைகளையும் அவர்கள் 12 தனித்தனி வகுப்புகளாக ஒரு கவிதைக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு உரையாக யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த புத்தகத்தை படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஆழமா விளக்கம் தேவைப்பட்டால் அந்த உரையும் கூட கேட்கலாம். ஆனா அதையெல்லாம் விட படிச்சீங்கன்னா போதும். அந்த கவிதைகளை நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே பிரார்த்தனை. ஏன்னா அருட்தந்தையே இந்த கவிதையினுடைய முடிவுல வந்து எழுதியிருப்பாங்க. ஒரே ஒரு நொடி. அண்ணா வாழ்க வளமுடன். ஆழியார் ஜூம்ல பேசிக்கிட்டு இருக்கேங்கண்ணா, கூப்பிடவா முடிச்சிட்டு? நன்றிங்கண்ணா. நான் சவுண்டு குறைவா இருக்குன்னு. அம்மா லில்லி அம்மா, நான் பேசுறது கேக்குதா? யாரோ சவுண்டு குறைவா இருக்குன்னு மெசேஜ் அனுப்புறாங்க. வாழ்க இருக்கு. ஒரு சிலர் சரியா இருக்குங்கம்மா. அவங்களோட வால்யூம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா போறோம். நம்மளுக்கு கொஞ்சம் அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அப்ப அருட்தந்தையே வந்து இந்த புத்தகத்தின் முடிவரையில் எழுதுவாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் இதை பலமுறை படிக்கணும். இந்த 12 கவிதைகளை பலமுறை படிக்கணும். முடிந்தவர்கள் வரப்படுத்தி கொள்ளணும்னு சொல்றார். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நம்முடைய அறிவில் வந்து ஒரு ஒளி விளக்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த காந்த தத்துவம் புரியணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அதை மனசுல வச்சுக்கோங்க. அருட்தந்தையே ஒரு கவிதை வாயிலாக இதை சொல்வார். பேரியக்க மண்டலத்தை தத்துவங்கள் 10ஆக விளங்கி கொள்வோம். பெரிய சுமை மனதிலிருந்து இறங்கிவிடும், மனம் அறிவாம் சிவமும் ஆகும். சரி, 10 தானா பிரபஞ்சம் மொத்தமும்? அப்ப சொல்லுங்க, நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரும் அல்லவா? எது அந்த 10ன்னு சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவரே சொல்றார், இந்த 10 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இறைவனை தேடும் பணி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அப்ப மனசு லேசா இருக்கும் உங்களுக்கு. முதல் விஷயம் 10ல் ஓரியக்கமற்ற நிலை வெட்ட வெளி, அதுதான் முதல் தத்துவம். அதிலிருந்த ஆற்றல் தான் உருண்டு இயங்கும் பொழுது விண் என்கின்ற 2வதாக மலர்ந்தது. அந்த விண் தற்சுழலானது. ஓரியக்கமற்ற நிலை வெட்ட வெளி, அதில் அமைந்த ஆற்றல் உருண்டியங்கும் விண்ணாக வந்த பொழுது 2வது. விண் என்பது தற்சுழல் உடையது. நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ் என்ன சொல்லுதுங்க, எந்த பொருள் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருந்தாலும் அந்த பொருளிலிருந்து ஒரு விரிவு அலை தோன்றும். அந்த விரிவு அலைதான் 3வது.
ஓரியக்கமற்ற நிலை வெட்டவெளி இருப்பு அதுவே ஆதியாகும். உள்ளமைந்த ஆற்றலே உருண்டியங்கும் விண்ணாகும். அப்ப விண் என்பது என்ன என்றால் தனியா எங்கேயும் இல்லை, இறைநிலையில் உள்ளடக்கமாக இருந்த ஆற்றல் வெளிப்பட்ட பொழுது விண். அப்ப முதல் தத்துவம்ங்கிறது வெட்டவெளி, இருப்பு நிலை, ஸ்டாட்டிக் ஸ்டேட், ஆதி, அதுதான் அனாதி, பூரணம் எல்லாமே. அதில் உள்ளடங்கி இருந்த ஆற்றல் வெளிப்பட்ட பொழுது உருண்டு. ஏன் உருண்டு இயங்கும் விண்? சுற்றிலும் உள்ள சுத்த வெளி சூழ்ந்தழுத்தும் காரணத்தால் இது சுத்த ஆரம்பிக்குது. அப்போ உருண்டு இயங்கும் விண், இது இரண்டாவது கான்செப்ட். அதில் எழுந்த நேரியக்க விரிவு அலை நெடுவெளியில் கலப்புற வான்காந்தமாட்சி. உருண்டு இயங்கும் விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவு அலை மூன்றாவது. அந்த விரிவு அலை எங்க போகும்? சுத்தி இருக்க இறைநிலையோட போகும். இறைநிலையின் தன்மை என்ன? இருக்க ஆற்றல், அட்ராக்ஷன். இப்ப விரிவு அலையின் தன்மை என்ன? தள்ளும் ஆற்றல், ரிப்பல்ஷன். இரண்டும் சேர்ந்தால் காந்தம் வந்துவிட்டது. இதுதான் நான்காவது தத்துவம். அப்ப முதல் தத்துவம் சுத்தவெளி, அதிலிருந்து புறப்பட்ட விண் இரண்டாவது, விண்ணின் விரிவு அலை மூன்றாவது, விண்ணின் விரிவு அலை சுத்தவெளியோடு இணைந்த பொழுது உண்டான காந்தம் நான்காவது. பிரபஞ்சம் முழுவதும் இந்த நான்கும் 4 கோர் பிரின்சிபல்ஸ், அடிப்படை தத்துவம்னு அருட்தந்தை சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததுதான் பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேக்னட்டிசம். அந்த 6 நமக்கு தெரியும் அல்லவா? தன்மாற்றம், காந்த தன்மாற்றம். என்னது அது? அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம், மனம். இந்த 6ம் தான் காந்த தன்மாற்றம். மொத்தம் 4 அடிப்படை தத்துவம், காந்த தன்மாற்றம் 6, ரெண்டும் சேர்ந்த 10 தான் மொத்த பிரபஞ்சமும். இந்த அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த 12 கவிதைகளுக்குள்ள போகலாம். இப்போ நேரியக்க விரிவு அலை நெடுவெளியில் கலப்புற வான்காந்தமாட்சி, நிகழ்காந்த தன்மாற்றம் அழுத்தம், ஒலி, ஒலி, சுவையாம், மனம், மனமாம். சீரியக்க சிறப்புகளை விளைவுகளை உள்ளுணர்ந்தால் அது மெய்ஞானம். பாருங்க, சயின்ஸ் தான், ஆனா இத நீங்க ஆழமா உணர்ந்து கொண்டால் இதுவே தான் தத்துவம், மெய்ஞானமும். சிந்திப்போம், உணர்ந்திடுவோம், சேர்ந்திருப்போம் இறைநிலையோடு என்றும் எங்கும். ஏன்னா காந்தம் இல்லாத இடமே இல்லை. அதனாலதான் ஆங்கிலத்துல அது என்ன சொல்றாங்க? மேக்னெட், மெகா நெட்டுங்கிறாங்க. மிகப்பெரிய வலை. இந்த பிரபஞ்சத்துல அதுக்குள்ள நீங்க எதையும், எல்லாமே அதற்குள்ளதான் இருக்கு. ஆல் இன்க்ளூசிவ், மிகப்பெரிய மெகா நெட்னு சொல்றாங்க. அப்போ இதை சிந்தித்தால் அருட்தந்தை சொல்றாங்க, நீங்க எப்பொழுதும் இறைநிலையோடு சேர்ந்து இருக்கலாமே. இந்த உலக வாழ்க்கையில் நீங்க எல்லா வேலைகளையும் செய்யலாம், எல்லாரோடும் பழகலாம், ஆனால் நீங்கள் எப்பொழுதும் எங்க இருப்பீங்க? இறைநிலையோடு இணைந்து இருப்பீங்கன்னு சொல்றாரு. இப்ப 12 கவிதைகள்ல முதல் கவிதைக்கு நான் போறேன். மிக அற்புதமான கவிதை. தலைப்பு இறை உணர்வில் எழும் பேரின்பம். நமக்கு தெரியும் 4 வகை உணர்வுகள் உண்டு: இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இதுல பேரின்பம் சலிப்பில்லாத இன்பம், நித்திய ஆனந்தம்னு சொல்றாங்க இல்லையா? அது எங்க இருந்து வரும்? இறைநிலையிலிருந்து. அதை அருட்தந்தை கவிதையில சொல்றாரு பாருங்க. நிறைய பேருக்கு மனப்பாடமாகி இருக்கும் கவிதை இது. இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாதியக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அருட்தந்தை இந்த கவிதை நிறைய பேருக்கு தெரியும். ஆழமான விளக்கத்துக்கு நான் போகல. மீண்டும் ஒரே ஒரு பிரார்த்தனை, படிங்க. இந்த ஒரு கவிதையின் விளக்கம் அருட்தந்தை எழுதினது படிச்சீங்கன்னா பிறவி பயனை நாம் அடைந்து விட்டோம்னு உறுதியா சொல்லலாம். அப்படி ஒரு ஆழமான ஒரு விளக்கம் இதுக்கு கொடுத்திருக்காரு அருட்தந்தை. அதுல ஒரே ஒரு கீ பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்த ஒரு கவிதைக்கு போறேன். இதுல என்ன சொல்றாரு? இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா. அருட்தந்தை எழுதுறாரு, என்னோட சின்ன வயசுல பக்தி மார்க்கத்துல அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல நான்
அந்த பிள்ளையார் கோவில் பிள்ளையாரை தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டினன் இல்லையா, அப்பொழுது இறைவா என்று அழைத்த போது பெற்ற இன்பத்திற்கும் இன்று நான் ஞானத்தில் உயர்ந்து சுத்த வெளிதா இறைவன் என்று உணர்ந்த அந்த ஒரு பூரிப்பான இடத்துல இறைவனே என்று அழைக்கிறேன் பாத்தீங்களா, ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னார். நாம இன்னைக்கு உண்மையில நினைவில் நிறுத்த வேண்டிய விஷயம் இது. தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் எல்லாம் ஞான மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போறவங்களை குறைவாக எடை போடுவதோ பேசுவதோ அல்லது அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி ஒரு சொல்வதோ மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வரவே கூடாது. ஏன்னா நம்முடைய குரு என்ன சொல்றார், நான் பக்தியில இருந்த பொழுது இறைவனேன் அழைத்த பொழுது பெற்ற இன்பத்திற்கும் இன்று சுத்த வெளிதான் அனைத்தும் என்ற ஞானத்தின் உச்சத்தில் இறைநிலையே என்கிற பொழுது ஏற்படும் இன்பத்திற்கும் எல்லளவும் வித்தியாசம் இல்லைன்ட்டாரு. இதை நினைவுல நிறுத்தணும். இப்ப இரண்டாவது கவிதைக்கு போகலாம். மன தூய்மை என்பது கவிதையின் தலைப்பு. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புன்னாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும். மெய்ஞானம் மலரும் உள்ளொளி என. மன தூய்மைதான் வினை தூய்மைக்கு அடிப்படை. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன அழகா சொன்னார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அனைத்து அறங்களின் சாரம் என்பது மன தூய்மை. அந்த மன தூய்மை பெற வேண்டுமானால் மனம் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கு? 4 விஷயம்தான். ஒண்ணு பொருள், இன்னொன்னு புகழ், இன்னொன்னு அதிகாரம், புலன் இன்பம். இந்த மயக்கத்திலிருந்து நாம் விடுபடும் பொழுது அறிவு விரியும். ஆனால் எப்படி விடுபடும்? அதற்குத்தான் அருட்தந்தை சொல்கிறார், அகத்தவம். இறைநிலைதான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்ற அந்த அருள் நடன காட்சி உங்க மனசுல எப்பவும் நிலைத்திருக்கணும்னா தவம் செய்யணும். அப்படி தவம் செய்து அந்த காட்சி நிலைத்திருக்கும் பொழுது அறிவு விரிந்து நிற்கும். உங்கள் பழி செயல்கள் எல்லாம் மாறும். அப்ப மயக்கம் நீங்கும். அப்போ என்ன சிம்பிள் ஃபார்முலா? தவம் தவம் தவம். சரி, இப்ப மூன்றாவது கவிதைக்கு போலாம். அறிவை அறிய விளக்கம். என்ன அழகா அருட்தந்தை நம்ம எல்லாம் தன்னோடு இணைத்துக்கிறாரு பாருங்க. நாம இந்த உலக பற்றுலதான் மூழ்கி இருக்கோம். அவர் என்னதான் 2வது கவிதையில நமக்கு வழி காட்டினாலும் கொஞ்சம் இந்த பற்றுகள்ல இருந்து விடுபடுங்க, அறிவை விசாலமாக விரித்து நோக்குங்கள். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, தான் தனது என்னும் சிற்றறையை விட்டு வெளியே வாங்க, விரிந்து நோக்கு, அகன்று உளவு அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் பற்றற்று வாழ்வது பழக்கமாகும். ஆனா நம்ம சிக்கிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா அந்த பொருள் பற்று, மக்கள் பற்று நம்மளை விட மாட்டேங்குது. ஆழியார்ல வந்து உட்கார்ந்தாலும் இந்த போனை பிடிச்சி ஊர்ல இருக்கவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காம இருக்கிறது இல்ல. என்ன காரணம்? பற்று. அப்போ அருட்தந்தை அந்த பற்றுல இருந்து நம்மளை எப்படி தூக்குறாரு பாருங்க. அறிவை அறிய விளக்கம் என்பது 3வது கவிதையின் தலைப்பு. ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பர்கள். வாழ்க வளமுடன். நோ வீடியோங்கிறாங்களே அம்மா. லில்லி அம்மா தெரியுதா வீடியோ? லில்லி அம்மா தெரியுதுங்கம்மா. ஓகே, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அப்ப அருட்தந்தை சொல்றாங்க பாருங்க, நம்ம எல்லாம் பார்த்து நாம போய் ஒன்னும் அவரோட அறிவுல எல்லாம் இணையல. ஆனா அவர் தூக்கிறார் நம்மள அப்படி. ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பர்கள். நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். நம்மளை பார்த்து அவர் அறவோர்கள்ங்கிறார், அறநெறியில் வாழ்பவர்கள் சொல்றார், அவருக்கு நண்பர்கள் சொல்றார். எப்படி நம்ம தரத்தை உயர்த்திட்டார் பாருங்க.
மேன்மையுள்ள அன்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கின்றேன். அப்ப என்ன ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கிறார்? நீங்க இந்த பற்றை விடுவதற்கு சிரமப்படுறீங்களா? ஒன்னும் சிரமப்படாதீங்க. என்ன நினைச்சுக்கோங்க, நான் எப்படி உங்களுக்கு ஒரு வாழ்த்து கொடுக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை வளமடைந்து ஓங்க. அப்படி வளமடைந்து ஓங்கணும்னா இயல்பாக நம்ம ஒவ்வொரு பொருளிலும் தொடர்போடு இருப்போம், ஆனா அளவு முறையோடு இருப்போம். நான் என்பது அறிவு. அவர் பாருங்க, நம்மள சும்மா உயர்த்தல, இந்த தத்துவத்தை சொல்லி உயர்த்துறார். எப்பொழுதும் அறிவு உயர்ந்து இருக்கணும்னா தத்துவத்தை நினைவில் நிறுத்துங்கள். என்ன தத்துவம் அது? நான் என்பது அறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள், நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய், வான்காந்தம் சீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில் வல்ல தூய வெளியும் விண் விரிவலை என்று உணர்வீர். நீங்கள் எல்லோரும் என்னுடைய அறிவில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு இது மிக சுலபம் புரிந்து கொள்வது. என்ன தத்துவம் சொல்கிறது? நான் அப்படிங்கிறது அறிவு. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். பொதுவா இந்த உடலைத்தான் நான் என்று நினைக்கிறோம், பாடி கான்சியஸ்னஸ். ஆன்மீகம் என்றாலே என்ன பொருள்? ஆன்மா பற்றிய அறிவு. அப்ப அந்த ஆன்மா என்பது என்ன? உடலுக்குள் இருக்கும் உயிர். அந்த இடத்துலயே நம்ம ஒரு படி உள்ள போயிடுறோம். டிரான்செண்டன்ஸ்னு அதை சொல்றாங்க. உடல்ல இருந்து உயிருக்கு போயிட்டோம். ஃப்ரம் பாடி கான்சியஸ்னஸ் டு த சோல் கான்சியஸ்னஸ். அருட்தந்தை இன்னும் நுட்பமா கொண்டு போற, உயிர் மட்டும் கூட இல்லப்பா நானு, அந்த உயிர் மையத்துல இருக்க அறிவு. இந்த மண்ணான இவ்வறிய என்கின்ற ஒரு கவிதையில அருட்தந்தை சொல்லுவாங்க, நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிர் அறிவும் நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும். ஆரம்பத்துல நான் யாருன்னு கேட்டா, நான் உடல் உயிர் மெய் இதெல்லாம் இணைந்த ஒரு கூட்டுன்னு வரும். ஆனா ஆழமா நீங்கள் அகத்தவத்தில் உயர்ந்து வரும் பொழுது வாளறிவாம், அந்த அறிவுதான் நான் என்று சொல்லக்கூடிய நிலை வந்துரும். நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊனுடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளாம் வாளறிவாம் அதுவே நான். பாருங்க, எங்க நிக்கிறாரு. நான் ஊனுடல் வாகனம், அதற்குள்ள இருக்கிற உயிர். ஆனா நான் யாரு? வால் அறிவு, வான் கடந்த மெய்ப்பொருள். இந்த பிரபஞ்சத்தை சுத்தி இருக்கிறதே, இந்த பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டிருக்கிறதே, அந்த சுத்த வெளி அறிவுதான் நான் என்கின்ற விளக்கம் உங்களுக்கு அழகா வந்துரும். எப்போ? அருட்தந்தையை பிடிச்சிருங்க. சரி, 4வது கவிதையில என்ன சொல்றாரு பாருங்க. அனைத்து இயக்கங்களும் காந்த ஆற்றலே. பிரபஞ்சம் என்பது என்ன? இயக்க மண்டலம். இறைநிலை சுத்த வெளிதான் இருப்பு மண்டலம். இப்ப இயக்க மண்டலத்துக்கு வந்துட்டீங்கனாலே காந்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பிகினிங் ஆஃப் கிரியேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அது காந்தம் தான். வான்காந்தம் சீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழிவேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆளும் சீவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் மைய தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே. பாருங்க, அனைத்து இயக்கங்களும் காந்த ஆற்றலே என்பதுல மிக அற்புதமாக நம்முடைய உயிரினுடைய அத்தனை டைமென்ஷன்ஸையும் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? வான்காந்தம் ஜீவகாந்தம். காந்தம் தான் எல்லாம். நம்ம 2ஆ பிரிச்சு பேசுறோம். ஜட பொருட்களில் வான்காந்தம் என்றும், உயிர் பொருட்களில் ஊன்காந்தம் அல்லது ஜீவகாந்தம் அல்லது பயோமேக்னட்டிசம். இந்த 2 தவிர வேற வழியே இல்லை உங்களுக்கு தெய்வம் அறிவு இவற்றை உணர்ந்து கொள்வதற்கு. ஏனெனில் தெய்வம் தான் அந்த பேரறிவு நிலையிலிருந்து சிற்று அறிவாக இயங்குகிற பொழுது காந்தத்தின் மூலமாகத்தானே இயக்கத்தை தொடங்குகிறது. அப்ப காந்தத்தை விட்டுட்டு எங்க போய் நம்ம தெய்வத்தை உணர்ந்து கொள்வது அல்லது அறிவை உணர்ந்து கொள்வது?
அப்போ காந்தம் என்பது என்ன? மெய்ப்பொருள் என்ற எங்கும் நீக்கமர நிறைந்த பெருவெளியில் அந்த வெளியிலிருந்தே தோன்றிய தற்சுழலான விண்ணினுடைய விரிவு அலை இணைந்து உறைந்ததுதான் காந்தம். அப்ப இந்த காந்தம் நம்ம உடலில் ஜீவகாந்தமாக இருக்கிறது. ஜீவகாந்தம் எப்படி உண்டாகிறது? விண்ணினுடைய தற்சுழற்சியினால் உண்டாகும் விரிவு அலை சுற்றிலும் உள்ள சுத்தவெளியோடு கலந்தது, காந்தம் வந்தது. அப்போ நீங்க உயிர் என்று எங்கே பேசினாலும் அந்த உயிர் தற்சுழல் சுழல் அலை வெளிப்படுத்துகிற விரிவு அலைதான் காந்தமாக மலர்கிறது. உயிர் மையத்துல இருப்பது சுழலாத ஒரு சுத்த வெளி. அப்போ அதுதான் அறிவு என்று பேசப்படுகிறது. அப்ப எப்போ நீங்க உயிர் அப்படின்னு பேசினாலும் இந்த ஞாபகம் வரணும், உயிர்னாலே சுழல் அலை. எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே இடைவிடாமல் சுற்றினாலும் பெரிஃபெரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சுற்று வட்டத்துல இருக்கிற அதே வேகம் மையம் நோக்கி போறப்போ இருக்காது. வேகம் மெல்ல 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 குறைந்து கொண்டே போய் there is a point in the center where there is no motion at all. அந்த அசைவே இல்லாத இடம்தான் அறிவு. அப்ப உயிர்னு பேசினாலே உயிர் மையத்துல அறிவு இருக்கு, உயிரின் படற்கை நிலையாக மனம் இருக்கிறது. அப்ப பாருங்க, உயிர், மனம், அறிவு எல்லாம் இந்த ஒரு தத்துவத்தில் அடக்கம். இப்ப அடுத்த கவிதைக்கு போறோம். 5வது கவிதை, இறைவனின் பரிணாமம் என்பது தலைப்பு. மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது. செய்யும் தொழில் வலம் நோக்கம் இடம் காலம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வானுணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து உய்வோம். இறைவனின் பரிணாமம் எப்படி வந்தது? பிரம்ம ஞானத்துல நம்ம அதைத்தான் அழகா சொல்லுவோம். இறைவன் அசைவில் அணுவானான், அணுக்கள் கூட்டிலே நீங்களும் நானும் ஆனான். அப்போ இறைநிலையிலிருந்து மனிதன் வரையில் இந்த சங்கிலி ஒரு தொடர் சங்கிலி, நடுவுல எங்கேயும் எந்த கண்ணியும் அறுபட்டு போகல. அப்ப எல்லாம் இறைவன் தானே. அதைத்தான் அருட்தந்தை சொல்லுவாங்கல்ல, ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி. அதேதான் இங்கேயும் சொல்றார் பாருங்க, மெய்ப்பொருளே விண்ணாகி, அந்த விண் அலையாக புறப்பட்ட பொழுது காந்தமாகி, அந்த விண்ணினுடைய அடர்த்தி நிலைக்கேற்ப விண்தாம்பா கொஞ்சம் 2 அணுக்கள் சேர்ந்த பொழுது காற்றாச்சு. H2ங்கிறது தான் ஹைட்ரஜனுக்கான ஃபார்முலா. 2 வளமுடன். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கலாம். வளமுடன். வளமுடன். அம்மா அருமையா காந்த தத்துவ கவிகளை சொல்லி அதுக்கான விளக்கம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது நமக்கு எல்லாருக்குமே, இணையத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்பு. கொஞ்ச நேரம் நம்ம இன்னும் பொறுமை காத்துக்கிடலாம். அற்புதமான ஒரு
5வது வேதத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். வாழ்க வளமுடன். அம்மாவோட இணைப்பு கிடைச்சிருச்சு. வாழ்க வளமுடன். அலோ பண்ண மாட்டேங்கிறாங்களா? வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ஸ் கேக்குதுங்கம்மா? ஆனா இது என்ன தெரியல. சரி, வீடியோ வந்துரும் கொஞ்ச நேரத்துல. ஆமாங்கம்மா, ஆடியோ நல்லா இருக்குங்கம்மா. லில்லி அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு 5வது வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற பொழுது இறைவன் நமக்கு அதுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கான்னு சோதிக்கிறாரு. வாழ்க வளமுடன். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நீங்க நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சரி, இப்ப 5வது கவிதை இறைவனின் பரிணாமம். பாருங்க, அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது. அதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுவார், ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அகம் என்கின்ற அறிவை நம்ம யார் உணர்ந்து கொள்கிறோமோ தெய்வமும் நாமும் ஒண்ணு. அதனாலதான் அறிவே தெய்வம் என்று நம்முடைய மண் இந்த உலகிற்கு ஒரு அற்புதமான செய்தியை சொன்னது. பாரதி ரொம்ப அழகா ஒரு இடத்துல எழுதுவார், 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள் 10,000 வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. அப்போ அந்த அகம் அறிவு என்பது மறைபொருள், அதனால அது அகத்தில் இருக்கிறது, புறம்தான் உடல். அப்ப உடல் என்பது என்ன? அறிவு திருக்கோயில் தானே. ஏனெனில் இந்த உடலுக்குள் அறிவு உறைந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு உடலும் ஒரு நடமாடும் அறிவு திருக்கோயில். இப்ப அருட்தந்தை அழகா செயல் விளைவு தத்துவத்தை கொண்டு வந்துட்டார் பாருங்க. இறைவனின் பரிணாமம் தான் அணு முதல் அண்டங்களாகி மனிதன் வரை வந்தாச்சு. இந்த மனிதர்களது நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருளுக்கேற்ப செயலுக்கு விளைவு வருகிறது. அந்த விளைவுதான் நாம் இந்த வையகத்தில் இன்பமாக, துன்பமாக, அமைதியாக, பேரின்பமாக துய்க்கின்றோம். இந்த உண்மையை உணர்ந்து உய்வோம் என்கிறார் 5வது கவிதை. 6வதும் மிக அற்புதமான கவிதை. நான் நிறைய பேர் இந்த கவிதை பாடியே நான் கேட்டிருக்கேன். அழகான பாடல் மெட்டு வரும் உங்களுக்கு, நீங்களும் பாடி பாருங்க. அலை அலையா இயங்கும் மன தடித்தலமே நிலை பொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும் நெடுவெளி உன் அறிவாகும் உனது அலையே மனம். கலையுணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணா ஒன்றினை, கலையுணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காணா ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம் சிக்கியுள்ள வரை உண்மை நிலை விளங்கா மாயையாள் அலை அலையா இயங்கும் மன தடித்தலமே நிலை பொருள். இது எல்லாமே அருட்தந்தை அவர்கள் அந்த 1990ஆம் ஆண்டு சென்னை திருவான்மியூர் ஆசிரமத்துல இருந்த பொழுது அழகாக 12 பாடல்களுக்கும் நல்ல ஒரு டியூன் அமைத்து காந்த தத்துவ பாடல்களாகவே ரெக்கார்டு வெளியிட்டாங்க. இன்றைக்கும் கூட அது கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க அழகா அதை கேட்டு பாருங்க. ஏன்னா ரொம்ப அழகான ஒரு பாடல்கள். அது அந்த பாட்டை நீங்க வீட்டுல போட்டுட்டீங்கன்னா கூட உங்க மனசுல அது பதிஞ்சு மனப்பாடம் ஆயிரும். நீங்க அதுக்கு தனியா கூட மெனக்கிட வேண்டாம். சரி, இதுல ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்தை அருட்தந்தை சொல்றார் பாருங்க. அவர் என்ன சொல்றார், நம்முடைய மனம் அலை அலையா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அலையினுடைய அடித்தளம் தான் நிலை பொருள். எப்படி கடல் நீர் அசைந்து அலையானதோ அது போல இறைநிலை அசைந்துதான் மனமானது. அப்ப நீங்க இந்த மனசை பிடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் அல்மைட்டி த காட் என்று இறைநிலைக்கு போய் நின்னடலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த மனதினுடைய மறுமுனை தெய்வத்தை உணர்ந்து கொள்ள முடியாது என்பதால் குழந்தைகளுக்கும் போதுமான அறிவு உயராதவர்களுக்கும் நம் பெரியவர்கள் கலை உணர்வாலும் கற்பனை திறத்தாலும் சிலைகளை வடித்து கொடுத்தார்கள். அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், நீங்கள் எந்த வடிவத்தில் இறைவனை வணங்கினாலும் உங்கள் அறிவைத்தான் வணங்குகிறீர்கள். அதனால பக்தி மார்க்கமானாலும் ஞான மார்க்கமானாலும் வார்த்தைகள்ல தான் வித்தியாசம். எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அவரவர் விருப்பப்படி இறை வழிபாடு நடத்துவதற்கு.
சரி, இப்ப 7வது கவிதை போலாம். உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன். பாருங்க, அருட்தந்தை அப்படியே பக்தியில இருந்து ஞானத்துக்கு உயர்த்திட்டார் பாருங்க. நான் சிலை வடிவத்துலதான் இறைவனை வணங்கினேன்ப்பா. அந்த வணக்கம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்க 2 விஷயங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஞானத்துல இருக்கவங்க எப்படி பக்தியை குறை சொல்லக்கூடாதோ, அதே போல பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க ஏதோ காரணத்தால் குழந்தைங்க வீட்டுல கோவிலுக்கு வரலன்னு சொன்னா அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன்னா இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக அறிவு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்தினால சிலை வடிவத்துல சிக்குவதற்கு விரும்பலைன்னா அனுமதிக்கணும். அதுவும் நம்ம செய்ய தயாரா இருக்கணும். இப்ப உண்மை பொருளாகி இந்த சிலை வடிவத்தில் இறைவனை வணங்கியதன் காரணமாக ஞான மார்க்கத்தில் நானே உண்மை பொருளாகி விட்டேன். அப்ப உணர்ந்து விளக்குகிறார் பாருங்க. அருட்தந்தை உணர்ந்ததை ஓதுகிறார். நாம் எல்லாம் இப்போ அவர் உணர்ந்து ஓதியதை ஓதி ஓதி உணர்வதற்கு முயற்சி செய்கிறோம். காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உளம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்த அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. பாருங்க, எந்த இடத்துல நிக்கணும். நம்மளை எல்லாம் ஞானாசிரியருங்கிறாரு. நம்ம எப்ப விளக்கறதுக்கு போகலாம்? விளங்கி விளக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நமக்காக விளங்கலைன்னா திரும்ப திரும்ப படிங்க. அருட்தந்தை சொல்கிறார், நீங்கள் ஒரு உண்மையான தேடலோடு, அவர் தான் சொல்லிட்டாருல்ல, ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பர்கள். அப்போ அந்த ஆர்வம் இருந்ததுன்னா அருட்தந்தை பிடிச்சு தூக்கிடுவார் நம்மள மேல. இப்போ இந்த கவிதையில என்ன அழகா சொல்றாரு பாருங்க. மனதினுடைய சலனங்களை நீக்கி நீ சாந்தமாக தவத்துல உட்கார்ந்தேன்னா எல்லாத்தையும் உன் மனசே சொல்லும்பா. அது அதுவானால் அதுவே சொல்லும். இந்த அறிவு நீ கொண்டு போய் எங்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு பாருங்க. வேந்தர் அரசியல், வேதர்னா மத தலைவர்கள், வணிகர்கள், இந்த 3ம் தானே அடிப்படை. அரசியல், மதம், பொருளாதாரம். மனித வாழ்க்கையில் இந்த பங்கை நம்ம மறுக்கவே முடியாது. அப்ப இந்த 3னுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறவர்களுக்கு இந்த காந்த தத்துவ ஞானத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துங்கன்னு அருட்தந்தை சொல்றாங்க. 8வது கவிதை மிக முக்கியமான கவிதை. இறை உணர்வால் அறநெறி தழைக்கும். மதங்களின் நோக்கம் இந்த 2 தானங்க. இறை உணர்வு, அறநெறி. மனித வாழ்க்கையின் மையப்புள்ளி இது 2 தான். உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இறை நிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துல எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிரிடத்திலும் மறைபொருளாய் அமர்ந்திருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறின்றி தவறின்றி மதிக்கும் விளைவாய் எழும் முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயதென்னுமோ மற்றவர்க்கு தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல் நிறை நிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறி விளக்கும் வாழ்விலே. அருட்தந்தை எவ்வளவு அழகா அந்தாக்ஷரி மாதிரி அப்படியே செயின் தொடர்ந்து கொண்டு வராரு பாருங்க. எதற்காக இது நீங்க மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பொருளாதார தலைவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா அருட்தந்தை சொல்கிறார், காந்த ஞானம் தெரிந்தால்தான் மற்றவருக்கு தீங்கு செய்வதற்கு மனம் துணியாது. இந்த செயல் விளைவு புரிந்த பிறகு, ஏன்னா காந்தம் என்ன பண்ணுதுங்க, துல்லியமான செயலுக்கு விளைவை வெளிப்படுத்துகிறது. அழகாக திருமறை குர்ஆன் பேசும், கியாம நாளில் நாம் துல்லியமான தராசுகளை வைத்திருக்கிறோம். கடுகத்தனை நன்மையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும், கடுகத்தனை தீமையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம செய்த செயலின் விளைவு இது புரிந்ததானால் தவறு இழைப்பார்களா? தனி மனிதன் தவறு நம்மோட போகும். தலைவர்கள் தவறு செய்தால் ஒட்டுமொத்த சமூகமும் பாதிக்கப்படும். அதனாலதான்ப்பா இந்த காந்த தத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்றேன்னாரு. 9வது கவிதையில சொல்றார், மறைபொருள் விளக்கம். காந்தம் சிவம் சக்தியாம், கருத்தில் அர்த்த நாரியாம், காட்டானாம் அரூபமும் காணுகின்ற உருவமும் காந்த ஆற்றல் என்று உணர்ந்தோர் 8
2 என்றனர். கடவுள் உயிர் சேர்க்கையே காந்தம் என்ற கருத்திலே காந்தமதை குண்டலினியாய் காட்டினார் அகத்தவம். கான் உருவம் ஒளி ஒளி கருது சுவை மனம் மனம் காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் இரண்டிதே. காந்தமதன் உட்பொருளே கடவுள் வேதம் மறைபொருள். மிக மிக ஒரு ஆழமான ரகசியத்தை அருட்தந்தை இந்த கவிதையில விளக்குறார் பாருங்க. பொதுவாக நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க, 8ம் 2ம் அறியாத பாமரனுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனா 8ம் 2மே என்னன்னு தெரியல. இவங்க என்னடா சொல்ல வராங்க என்றால் அருட்தந்தை வேடிக்கையா சொல்வார், சொல்றவனுக்கே 8ம் 2ம் என்னன்னு தெரியாது. ஆனால் சொல்லி சொல்லி அந்த பழக்கம் வந்து விட்டது. இப்ப நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் எண்களை எழுத்துக்களால் குறிப்பிடும் ஒரு பழக்கம் உண்டு. 8 என்கிற எண்ணை ஆ என்று குறிப்பிடுவார்கள். 2 என்கிற எண்ணை ஊ என்ற எழுத்தால் குறிப்பிடுவார்கள். இப்ப இறைநிலை எப்படிப்பட்டதுங்க? அரூபம். அது 8ல அப்ப ஆ என்பது 8. இறைநிலையிலிருந்து மலர்ந்த உயிர் அதுதான் உருவம். அந்த ஊ என்பது 2ஐ குறிக்கிறது. அதனால நீ மொத்த பிரபஞ்சமும் அரூபமான இறைநிலையும் உருவங்களும் தான் அப்படின்னா 8ம் 2ம் புரிஞ்சுதுன்னா, 8ங்கிறது என்னங்க? அரூபமான இறைநிலை. 2ங்கிறது உயிர். இந்த 2ம் புரிஞ்சுதுன்னா உனக்கு பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் புரிந்து விட்டது என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் அர்த்தநாரீஸ்வரராக, அதுல எல்லாம் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. அதுக்குதான் நீங்க ஆழமா படிங்கன்னு சொல்றேன். அர்த்தநாரீஸ்வரர் என்ன தத்துவம் சொல்கிறது நமக்கு? சிவனும் சக்தியும் இணைந்தது. உமையொரு பாகன்னு சொல்றோம் இல்லையா நம்ம? அந்த சிவன் என்பது சிவம் தான் பின்னாளில் சிவன் ஆனது. ஆணும் பெண்ணும் இணைந்த கோலம் அர்த்தநாரீஸ்வரன் சொல்லும். தமிழில் ஆண் என்றால் ஆண்டு கொண்டிருப்பது. இந்த பிரபஞ்சத்தை சுற்றியும் சூழ்ந்து அதை தாங்கியும் அதை ஆட்சி செய்து கொண்டிருப்பது என்பதற்காக சிவன் இறைநிலைன்னு சொன்னாங்க. சக்தி என்பது பெட்டு என்பது அடக்கம் என்று பொருள்படும். அந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற சுத்த வெளிக்குள் அடக்கமாக இருக்கின்ற சக்தி தான் பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கிறது. அந்த 2ம் சேர்ந்த கான்செப்ட் தான் அர்த்தநாரீஸ்வரர். இப்ப நம்ம கொஞ்சம் வேகமா 10வது கவிதைக்குள்ள போறோம். முற்றறிவு. இந்த கவிதையும் நிறைய பேர் நிறைய முறை நான் சொல்லி கேட்டிருக்கேன். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதினும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய் ஞானத்தோ அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. Philosophy of magnetism serves as a bridge between science and philosophy. அருட்தந்தை சொல்றது காந்தம் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கின்றது. இதிலும் அருட்தந்தையினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி வெளிப்படுகிறது இந்த கவிதையில. பாருங்க, அருட்தந்தை என்ன சொல்றார்? ஏதோ காந்த தத்துவத்தை நான் தான் கண்டுபிடிச்சு சொன்னேன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம பெரியவர்கள் ஏற்கனவே பிரணவம் என்ற பொருளில் காந்தத்தை விளக்கிட்டாங்க. ஆனா அன்றைக்கு சயின்ஸ் வளரல. அதனால அவர்களால் இப்ப நான் சொல்ற மாதிரி விளக்க முடியவில்லை. இன்னைக்கு மின்சாரம் வந்து விட்டது. என்னால் இந்த காந்தத்தை விளக்குவதற்கு நிறைய கருவிகள் வந்து விட்டது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் அங்குல போய் நம்ம சொல்றோமா இல்லைங்களா, ஒரு ரொம்ப சிப் எவ்வளோ ஒரு நுண்ணிய இடத்துல கோடிக்கணக்கான இம்ப்ரின்ட்ஸ் எப்படி பதிகிறது? காந்தம் இருப்பதால் தானே. அந்த மேக்னெட்டிக் கோடிங்னே சொல்றாங்க. MICRன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க, மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர்னு சொல்லுவோம். அப்ப சயின்ஸ் வளர்ந்ததால நான் இன்னைக்கு சுலபமா சொல்றேன். மற்றபடி நம்ம பெரியவர்கள் உணர்ந்ததுதான். அப்ப எவ்வளவு ஒரு அருட்தந்தைக்கு இந்த பெரியவரை போற்றி வணங்குகிற ஒரு பண்பு இருந்திருக்கு பாருங்க. அருட்தந்தை எப்பொழுதும் சொல்லுவாங்க, வாழ்நாள் முழுவதும் மனிதகுல நன்மைக்காக அர்ப்பணித்து தொண்டாற்றிய சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் அத்தனை பேரையும் மனதில் நினைச்சு வணங்கிக் கொள்வோம்னுட்டு. அதனால் நாமும் அந்த வழியில வருகிறோம். அப்போ பெரியவர்களை மதிக்கவும் வணங்கவும் தவறவே கூடாது. சரி, 11வது கவிதைக்கு வந்துட்டோம். பிறவி பயனை எய்த காந்த ஞானம் வழி செய்யும். பாருங்க, அருட்தந்தை அப்படியே ஒரு படிப்படியா நம்மளை எப்படி உயர்த்தி கொண்டு வராரு. தலைவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பிறவி பயனை அடைவதற்கு, பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு இந்த காந்த ஞானம் உதவி செய்யும்.
காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிர் அறிவு இவை காட்சியாம் அகத்துளே. கலங்கம் நீங்கி தூய்மையாய் மாந்தருக்குள் பகை பிணக்கு மற்றும் ஏழ்மை ஐம்புலன் மயக்கமும் செல்வாக்கொடு பொருள் புகழ் கவர்ச்சியும் நீந்தலாம். 2வது கவிதையில சொன்னார் பாத்தீங்களா, உலகத்துல நம்ம எது பிணைத்து வைத்திருக்கிறது? இந்த 4 வகை பற்றுகள், பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம். இந்த 4ஐயும் நீந்தி கடந்து விடலாம்ங்கிறார். உலகிணைந்த நேர்மை ஆட்சி ஓர் மதம் நெறியுடன் குழந்தை பேரும் நீதி நாட்ட கல்வியும் சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பிலா பேரின்பமும் சற்றும் மெய்ப்பொருள் மறவா சத்திய வாழ்வும் சித்தியாம். என்ன அழகா பிறவி பயன்னு சொன்னதுனால நமக்கு மட்டும் இந்த சலிப்பிலா பேரின்பமும் மெய்ப்பொருள் மறவா சத்திய வாழ்க்கையும் சொந்தமில்லை. அழகா சொன்னார் பாருங்க, நெறியுடன் குழந்தை பேரு. இந்த காந்த தத்துவ ஞானம் நம் குழந்தைகளையும் உயர்த்தி கொண்டு வரும். கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவமரம் மேற்றுணையாமின் திருமூலர் சொன்னது போல காந்த தத்துவ ஞானம் நமக்கும் நம்மிலிருந்து கிளைக்கக்கூடிய நம் சந்ததிகளுக்கும் உதவி செய்யும் பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு. 12வது நிறைவு கவி வந்துவிட்டோம். இந்த காந்த தத்துவ ஞானம் தெரிந்ததால் பிறவி பெருங்கடல் நீந்தலாம் என்று சொன்ன அருட்தந்தை இப்ப நம்முடைய கடமை என்ன என்பதை புரிய வைக்கிறார். இறை நிலையை விளக்கும் தொண்டு செய்து கடமை ஆற்றுவோம். தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது. ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய் அறிவு நோக்கி முழுமையாய் உய்ய ஓர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம். உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்தி விட்டதிந்த நாள் செய்ய உள்ள கடமையோ இச்சீர் அறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். இன்றைக்கு உலகில் நாம் காணுகின்ற துன்பங்கள் அனைத்திற்கும் என்ன காரணம்? இந்த அறிவின் தெளிவின்மை. தெய்வம் உயிர் காந்தம் இந்த மறை பொருட்கள் தெரியாததால் உலகம் இன்று தத்தளித்து கொண்டிருக்கிறது. துன்பக் கடலில் ஆழ்ந்து துயர் உறுகிறது. இதிலிருந்து மனித குலத்தை மீட்டு எடுக்க வேண்டுமானால் இந்த காந்த தத்துவ ஞானம் ஒன்றுதான் வழி. எனவே இந்த தத்துவ ஞானத்தை பெரும் பாக்கியம் பெற்ற நாம் அனைவரும் என்ன செய்யணும்? இந்த அறிவை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தனும். இதுதான் ஆசான் அருட்தந்தை அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற குரு காணிக்கை என்று சொல்லி இந்த அற்புதமான 5வது வேதமான உயர்ந்த காந்த தத்துவத்தை இன்று நமக்கு சிந்திக்கும் வாய்ப்பை எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் வழங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு பிரமிப்புன்னு தான் சொல்லணும். என்ன சொல்றது? புனிதமான இந்த ஆழியாறு அறிவுத்திருக்கோவிலில் இருந்து நாம் இன்றைக்கு இந்த 5வது வேதத்தை சிந்தித்திருக்கிறோம். இந்த தலைப்பு கொடுத்த பொழுது எனக்கு தெரியாது இந்த இடத்தில் அமர்ந்து இந்த உரை நிகழ்த்துவதற்கான ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று. எனவே நாம நினைவுல நிறுத்த வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஒற்றை மணி நேர உரையில் மொத்த காந்த தத்துவத்தையும் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். என்ற பொழுதும் ஒரு விஷயத்தை நம்ம நினைவுல நிறுத்த முடியும். இப்படி ஒரு குரு மகானுடைய சீடர்களாக நாம் இருக்கும் வாய்ப்பு பெற்றிருக்கிற காரணத்தால் உலகிற்கு இந்த வெளிச்சத்தை நாம கொண்டு போகணும்னா அருட்தந்தை சொன்னார் பாத்தீங்களா, விளக்கினேன் விளங்கியே படிக்க தொடங்குவோம். காந்த தத்துவம் நான் ஏற்கனவே சொன்னது போல மிக மிக ஒரு சிறிய புத்தகம். இது மொத்தம் ஒரு 50 பக்கம் தான் இருக்கு. இந்த புத்தகத்தை நம்ம ஒவ்வொருவரும் கட்டாயம் நம்ம வீட்டுல வச்சிருப்போம். இத படிக்கிறதன் மூலமா என்ன நடக்கும்? அந்த வரிகள் நமக்குள்ள ஊடுருவோம். முதல்ல நாம நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட அன்பா மகிழ்ச்சியாக பழக தொடங்குவோம். ஏன்னா காந்த தத்துவம் உள்ள ஊறுச்சுன்னா உங்களால
தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல் கேட்டார் பாத்தீங்களா. வார்த்தைகள் கூட கடுமையா வராது, தடித்து வராது. அப்போ உங்களுடைய இருப்பே ஒரு பெரிய வரம் ஆகும். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அருள் அலைகள் பரவும். அந்த ஒரு மகிழ்ச்சியை அவர்களும் உணர முடியும். அதுதான் நம்முடைய நோக்கம். அருட்தந்தையின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் இந்த அற்புதமான காந்த தத்துவத்தை உள்வாங்கி நம்முடைய அந்த அறிவின் உயர்வு உலகம் முழுவதும் பரவுவதற்கு உயர்ந்த ஒரு தொண்டு செய்ய முன் வருவோம். மனசுல நினைப்போம். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த அவ்வை பாட்டி ஆத்திச்சூடியில நமக்கு அறம் செய்யனே சொல்லல, அறம் செய்ய விரும்பு. நல்லது செய்வதற்கு நாம் முதலில் விருப்பத்தை வளர்த்து கொள்வோம். நம்ம மனசுல எண்ணம் இருந்தா, அருட்தந்தை சொன்னாங்க இல்லையா, ஆர்வமோடு எண்ணறிவினில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பர்கள் மேன்மையுள்ள அன்பர்களே உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கின்றேன்னார். நீங்க நினைங்க, இந்த அற்புதமான காந்த ஞானம் உலகிற்கு பரவணும்னு குருவே நம்முள் இருந்து வழிகாட்டி செயல்படுவார் என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். இந்த புனிதமான சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்கள் அனைவரும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் வழியில் 16 செல்வமும் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளி விளக்காய் வளமோங்கி நாமும் வாழ்வோம், நம் நாடும் உலகும் வாழ தொண்டு செய்வோம். வாழ்க வளமுடன். உண்மையில குருவின் சன்னிதானமான ஆழியாறு அறிவு திருக்கோவிலிருந்து அருட்தந்தை அவர்களே இந்த 16 செல்வங்களும் நிறைவாக பெற்று உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்று வாழ்த்துவதாக கருதி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா, சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா நீங்க கடைசியா சொன்னீங்க எவ்வளவு தூரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு. புரிஞ்சது கூட லேசா குழம்புனது மாதிரிதான் இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவு இல்லாதனால சொல்றேன். இனிமே கண்டிப்பா அந்த புக்கு நான் வச்சிருக்கேன். ஆனா சில பேராசிரியர்கள் பேசும்போது அதை தொடணுங்கிற எண்ணமே அது ஒரு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஆனாமா இப்ப சுத்த வெளியில இருந்துதான் காந்த ஆற்றல், அதுக்கு பிறகு விண்காந்தமாகி எல்லா பொருளையும் காந்த சக்தி இருக்குங்கிறீங்க. ஆனா அந்த சுத்த வெளியில இருந்து வந்த காந்தம்ங்கிறது ரொம்ப தூய்மையானது, இறைநிலையானது, இறைவனோடு உள்ளது. அது ஏமா வர 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 அந்த சக்தியே நமக்கு இப்படி மாறுது. அதுக்கு நல்லதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த அம்மா வாழ்க வளமுடன் கேக்குதாமா? நீங்க பேசும்போது அந்த தூய காந்தம் வர வர ஏன் மாறுது, அந்த இடத்துல அந்த வார்த்தை மட்டும் சரியா கேட்கல. இல்ல அதாம்மா, அந்த தூய காந்தத்திலிருந்து இறைநிலையோடு வந்தது இவ்வளவு தூரம் போய் கிட்டத்தட்ட ஒரு 60-70% வேற நேர்மறை எண்ணங்களாத்தான் இருக்கு பாக்குறோம் நம்ம. அது ஏன் இப்படி மாறுது? அதுக்கு காரணம் என்ன? இப்ப நீங்க எல்லாருமே வேதாத்திரியத்துக்கு எப்போ 800 கோடி பேரும் எப்ப இழுத்தாருன்னு தெரியல. வாழ்க வளமுடன். இதுக்கு அம்மா ஒரு விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருட்தந்தை ஏற்கனவே இது ரொம்ப அழகா விளக்குறாங்க. எப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த காந்தம் எப்படி தூய்மையானதோ, தூய்மையான அந்த காந்தம் எப்படி இப்படி மனிதர்கள் தவறிழைக்கிறவங்களா போனாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கம் வருவதற்கு அருட்தந்தை பதில் சொல்லுவாங்க. மழை நீர் எவ்வளவு தூய்மையானது நமக்கு தெரியும். அந்த தூய்மையான மழை நீர் எங்க சேருதோ, அது கடல்ல விழுந்தா யாருக்கும் பயனில்லாமல் உப்பு நீரா போயிடுது. செம்மண் நிலத்துல விழுந்தா அந்த செம்மண்ணின் தன்மையை பெற்று
சிவப்பு நீரா ஓடுது. அதே மழை நீர் சாக்கடையில விழுந்துருச்சுன்னா முற்றிலுமாக தன் தூய்மையை இழந்து விடுகிறது. அதனால மனிதன் நேரடியாமா இறைநிலையில இருந்து மனிதனா குதிச்சிடல. அவன் அந்த ஓரறிவு தாவரத்துல இருந்து ஈரறிவு புழுவாகி, மூவறிவு வண்டு எறும்பு, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்குகளாகித்தான் வந்திருக்கான். அந்த விலங்கின பதிவுகள் தானே நிறைய பேரை டாமினேட் பண்ணுது. அந்த விலங்கின பதிவுல இருந்து நீங்க உயர்ந்து வரணும்னா முயற்சி வேணும், அகத்தவம் வேணும், அறநெறி வாழ்க்கை வேணும். எத்தனை பேர் இன்றைக்கு அதற்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாம். இப்ப நம்ம மனவளக்கலை பயிற்சி செய்கிறவர்களே கூட சடங்கு மாதிரி இன்னைக்கு நம்ம தவம் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனால் அருட்தந்தை அறநெறி வாழ்க்கை என்ன சொல்றாரு? ஒழுக்கம்னா என்ன ஒரு டெபினிஷன் சொல்றார்? துன்பம் கொடுக்காமல் இருப்பது ஒழுக்கம். ஈகை என்பது துன்பத்தை போக்கி உதவுவது. நம்ம முதல்ல துன்பம் கொடுக்காமல் இருக்கிறோமான்னு பாருங்க. அருட்தந்தையே அழகா சொல்லுவாங்க, தவம் என்பது உள்புறம் என்று 2 உண்டும்பார். அகத்து தவம் உள்ளாம் தழைக்கும் அறம் புறத்தவமாம் தேர்வோங்கிறாரு. அறம் வேணும் இல்லைங்கம்மா கூட. நம்ம இப்ப அதற்கு மெனக்கெடணும், இன்னும் கொஞ்சம் அதிகம் ஒர்க் பண்ணணும். உண்மையில தவம் பண்றதே நம்ம பாராட்டணும். தவத்துக்கே உட்கார முடியாது, இன்றைக்கு அது உட்கார ஆரம்பிச்சிருக்கோம். இனி அடுத்த கட்டமா நம்ம எங்க நகரணும்? தவம் செய்வதன் கூடவே என் மூலமாக யாருக்கும் நான் துன்பம் தரமாட்டேன். இன்னும் சொல்ல போனா இன்னொருவர் எனக்கு துன்பம் கொடுத்தாலும் என்னிடம் இருந்து அவருக்கு ஒரு கனிந்த வாழ்த்து தான் போகும். ஏன்னா எனக்கு தத்துவம் தெரியும். யார் ஒருவரும் தன் விருப்பம் போல எனக்கு துன்பம் கொடுத்துட முடியாது. என்னுடைய கர்ம சுமை அவரை எனக்கு துன்பம் கொடுக்க தூண்டியது. எனவே வாழ்க வளமுடன். இப்படி நாம அடுத்த கட்டத்துக்கு உயரணுங்கம்மா. அதற்கு எல்லாமே இந்த விலங்கின பதிவுகள்ல இருந்து விடுபடுவதற்கு தவமும் அறமும் தான் வழி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்துகிட்டு தான் இருக்கோம். முயற்சியோடு அந்த பாதையில 800 கோடி மக்களுக்கும் போகணுங்கிறது வான்காந்தத்துல பதிய விடுவோம். வாழ்த்த அலைகளாக நிச்சயம் மாறுங்கம்மா. 800 கோடிக்கும் போகாட்டியும் அருட்தந்தை காந்த தத்துவத்துல வழிகாட்டினார் இல்ல, வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. இந்த அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், பொருள்துறை தலைவர்கள், இந்த 3 பேருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டா கூடமா மனித சமுதாயம் மகிழ்ச்சியாக மன நிறைவாக வாழ முடியும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். ரொம்ப சிறப்புமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். ஒரு புது திருப்பமே இருந்ததுமா மனசுல. வாழ்க வளமுடன் இல்லையம்மா? நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக ராஜலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். ராஜலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். தெளிந்த நல்லறிவு தெய்வீகமான வார்த்தையாவே வெளியில வந்தது. அப்படியே நாங்க இறைநிலையோட இணைந்த போது ரொம்ப இன்பமாக இருந்ததுமா. நல்ல விளக்கங்கள் கிடைச்சது. வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோவிலினுடைய இடத்தின் புனிதம் நீங்க சொன்ன மாதிரி அது தெளிந்த அறிவாக தெய்வீகமாக வெளிப்பட்டதுன்னா அது குருவோட சன்னிதானத்தின் மகிமை அம்மா. நான் ஒரு கருவியாக இருந்தாலும் அது நல்ல பிரகாசமா வந்துட்டு எங்களுக்கு பிரகாசமாகவே கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நல்ல தெளிவா இருந்ததுமா உரை. எங்களுக்கு நல்ல விளக்கம் கிடைச்சது. ரொம்ப நன்றி அம்மா. அம்மா இப்ப வர பசங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்கம்மா. நாங்களுக்கெல்லாம் லேட்டா கிடைச்சது. இப்ப வரவங்கள நல்லா உணர்றாங்கம்மா, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அது நமக்கு இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. அம்மா உண்மையில இப்ப நாம செய்ய வேண்டியது அதுதான். இப்ப நம்முடைய WCSC கூட ஸ்கை யூத் விங்னு தொடங்கி இருக்கோம்மா. முடிஞ்ச வரமா இளைஞர்களை சேர்த்துங்க. அதுவும் குறிப்பா சென்னையில இருக்கவங்க எல்லாம் நம்முடைய சென்னை யோகா கல்லூரிக்கு நல்ல இந்த 12th முடிச்சிட்டு இந்த குழந்தைங்க அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் கிடைக்கல அப்படின்லாம் நினைச்சாங்கன்னு வைங்களேன், அல்லது 12th முடிச்சு ஒரு 1-2 வருஷம் கூட ஆயிடுச்சு, ஏதோ காரணம் படிப்பை தொடர முடியல அப்படின்னா நம்ம நல்லா யோகா கல்லூரியில BSc சேர்த்து விட்டோம்னா 3 வருஷத்துல வேலை வாய்ப்போட தான் அந்த குழந்தை வெளியே வரும். நான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஆழியார்ல கூட எப்படியாவது உங்க பகுதியில இருந்து ஒரு குழந்தையாவது 12th முடிச்ச குழந்தைய நீங்க கொஞ்சம் கல்லூரிக்கு ரெஃபர் பண்ணுங்க. நீங்க பணத்தை பத்தி கூட யோசிக்க வேண்டாம். ஏதோ ஒரு வகையில பணம் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு பணத்தை எப்படியாவது ஒரு ஸ்பான்சர் அரேஞ்ச் பண்ணி படிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. நம்ம குழந்தை, அது குறிப்பா பெண் குழந்தைங்களை கொண்டு வாங்கம்மா. இந்த பெண் குழந்தைங்க அறிவுல உயர்ந்து வந்தா சமுதாயம் மிக மிக குறுகிய காலத்துல உயர்ந்துரும். ஆமாமா, மகரிஷி கண்ட கனவு
எல்லாராலையும் நனவாகணும். அதுதான் நம்மளுடைய ஆசையும். எண்ணத்தை போடுவோங்கம்மா, நம்ம எண்ணத்தை போடுவோம். இந்த ஆண்டு வந்து வாழ்த்துட்டே நல்ல இருப்போம்மா. பெண் குழந்தைகளை நம்ம கல்லூரியில சேர்த்துவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாய்ப்புக்கும் நன்றி. அம்மாவோட உரைக்கு ரொம்ப 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 நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வினோதினி அவர்கள் வாழ்க வளமுடன். மேடம் வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் வினோதினி, ரொம்ப மகிழ்ச்சிமா. ஆழியார்ல இருந்தீங்க, அதுக்குள்ள இணைப்புல வந்துட்டீங்க. வாழ்க வளமுடன். நன்றி மேடம். மேடம் நேத்து வந்துட்டு நான் ஆலையார்ல இருந்து வந்து மௌனம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு தம்பிகிட்ட பேசினேன் மேடம். அப்ப தம்பி வந்து சொன்னாப்ல, எனக்கு நீ மௌனம் இருந்துட்டு வந்ததுல நான் வந்து ஆலையார்ல என்ன நடக்குதுன்னு இது வரைக்குமே அங்க வர்றக்கு ஐடியா இல்ல மேடம். இதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு ஆலையார்ல என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்காகவாவது நான் போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாப்ல மேடம். அது எனக்கு வந்து வார்த்தைகளே இல்ல மேடம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது கேட்ட பிறகு. மேடம் இன்னொன்னு என்னன்னா, உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். அந்த புக் நேமும் எனக்கு அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அது வாங்கிடுவேன் காந்த மேடம். தத்துவம்பா, காந்த தத்துவம். நீங்க கோயம்புத்தூர் சென்டர்லயே கேளுங்க, அங்க இருக்கு. காந்த தத்துவம். ஓகே மேடம். அவ்வளவுதான்ப்பா. ஓகே மேடம். அவசியம் வாங்கி படிங்க. நீங்கெல்லாம் அதுக்கு இப்ப எடுத்து பேசணும்பா. சின்ன வயசுல நல்லா நீங்கெல்லாம் வரணும். ஓகே மேடம். வாழ்க நன்றி வளமுடன். மேடம். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரகுராமன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இல்லையம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பூரிச்சு போயிட்டேம்மா, ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். அப்படியே அந்த நிலைக்கே போயாச்சு. அந்த உய்வித்த குருவே பாக்குற மாதிரி இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்மளை விட பாஸ்டா இருக்காங்க சில விஷயத்துல விட, நம்மளை விட இவ்வளவு ஆச்சரியமா இருக்காங்களேன்னு இப்ப உணர்ந்தான் சில விஷயங்களை கேட்கும்போது. ரொம்ப நன்றிங்கம்மா. காந்தத்தோட தன்மையும் பத்தி நிறைய கேட்டிருக்கேன், நிறைய இப்ப உணர்ந்தேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு சிறிய ஒரு ரிக்வெஸ்ட், எப்போதும் போல எங்க குடும்பத்துக்கும் மனைவிக்கும் உங்கள் மூலியமா உங்க வாழ்த்து வேணும்மா. அவ்வளவுதான். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க மனைவிக்கு ஏற்கனவே அதிகம் வாழ்த்து இருக்கு. அவங்க ரொம்ப வந்து உயர்ந்து வருவாங்க. ஏன்னா நீங்க கூடவே இருந்து வாழ்த்து கொடுக்குறீங்க. அருட்தந்தை சொல்லுவாங்க, அந்த கணவன் மனைவி உயிர் கலப்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மிக மிக மேன்மையானது. அதனாலதான் கவியரசர் சொல்றாரு, 1000 உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவுன்னு. அப்ப நீங்க கூடவே இருந்து வாழ்த்து கொடுக்குறீங்க. நீங்க சொன்ன காரணத்தினால நானும் வாழ்த்து கொடுக்குறேன். நிச்சயமாக சிறந்து ஓங்கி வருவாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. இல்லையம்மா, ரொம்ப நன்றி. அடுத்த அன்பராக சரோஜா கிருஷ்ணன் அம்மா வாழ்க வளமுடன். சரோஜா கிருஷ்ணன் வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரோஜா கிருஷ்ணன் அம்மா வாழ்க வளமுடன். செல்வி அம்மா எப்படி இருக்கிறீங்க? வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க மகிழ்ச்சி. தெரியுதா? எனக்கு ரொம்ப லண்டன் பாபு வைபவே, அவனுக்கு தாமா படிப்புக்கு மேற்கொண்டு நீங்களும் உங்க ஆசீர்வாதம் தாமா தேவை. உங்க 5வது வேதம் மிகவும் அற்புதம் அம்மா. கேட்க கேட்க அருமம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வைபவுக்கு நீங்க போன தடவை இறைவனின் குரல், அதுவும் அருமம்மா. அருமையான வாழ்த்துக்கள் கண்ணா. அதெல்லாம் நன்றிங்க அம்மா, மிக்க நன்றி. நான் இப்ப சொன்னது போலதான், வைபவுக்கு நீங்க கூடவே இருந்து அதிகம் வாழ்த்து கொடுக்குறீங்க. அதே போல நீங்க அறிமுகப்படுத்தினதுனால நானும் வைபவுக்கு வாழ்த்து கொடுக்குறேன். குழந்தைகள் உயர்ந்து வருவாங்கம்மா, நம்பிக்கையோட வாழ்த்துங்க. சரிங்கம்மா. உங்க வேதம் மிகவும் நன்றாதது. இறைத்துகளின் தொகுப்பு விண்ணு, விண்ணினுடைய தொகுப்பு தான் காற்று, இதுன்னா பஞ்சபூதம்னா அருமம்மா. கேட்க கேட்க அருமம்மா. வாழ்த்துக்கள் ராஜா. வாழ்த்துக்கள் ராஜா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி லில்லிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. செல்வி அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா.
நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு. நாங்க தான் அப்படியே இறைநிலையோடு மயங்கிட்டோம்மா. உங்களின் குரலை கண்கள் மூடி கேட்கும் போது அப்படியே இறையருளும் குருவருளும் சேர்ந்து தங்கள் குரலாக எங்கள் காதுகளில் செவிகளில் அப்படியே ஒலிப்பது நன்றாக உணர்ந்தேன் அம்மா. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த வேதம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களின் சாரத்தை அப்படியே 5வது வேதமாக எங்களுக்கு உணர்ந்தவாறு அப்படியே உணர்த்தியிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு இன்னும் பத்தலம்மா. இன்னும் எங்களுக்கு நிறைய அதனுடைய விளக்கங்கள் தேவைப்படுங்கம்மா. ரொம்ப கேட்க இனிமையா இருந்தது, தித்திப்பாக இருந்தது, ரொம்ப அற்புதம். எனக்கு வினாக்கள் எதுவும் இல்லை, ஆனாலும் இத கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட பேசாம இருக்க முடியாது. நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியலங்கம்மா. உங்களோட மகான் கண்டிப்பாக இருப்பதை உங்கள் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மா. எங்களுக்கு கிடைத்த 2வது கிஃப்ட்னு சொன்னா அது எங்களுக்கு செல்விமா தான். அப்படிதான் நினைக்கிறோம் நாங்க. மகான் வாழ்க கிடைத்தது வளம். பேர் பாக்கியம், பெரும் பாக்கியம். தாங்கள் எங்களோடு இணைந்து எங்களுக்கு இந்த வேதத்தின் சாரத்தை 5வது வேதமாக அள்ளி கொடுத்திருக்கீங்க. அப்படியே அத எங்களுக்கு சாப்பிட விட்டாத தேன் கனியாக திணை அமுதமாக எங்களுக்கு தெரியுதுமா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உங்க தமிழ் அவ்வளவு ஒரு அமிழ்தம் போலதான் இனிக்குது. அதே போல எல்லோரும் இறை அருட்தந்தையோட இணைஞ்சு இருக்கலாமா நம்ம. நான் அதுதான் திரும்பவும் சொல்றேன். ஒரு பக்கம் படிக்கிற பொழுதே நம்ம அவரோட இணைய முடியும். அதனால யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் அந்த ஒரு பாக்கியம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அவரோட இணைஞ்சுதான் இருக்கீங்க. கண்டிப்பாங்கம்மா. இந்த அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவான்மூர்ல இருந்து ஒரு குழந்தை ஒரு வயசு கொஞ்சம் வயசு பொண்ணு ஒருத்தவங்க பேசுனாங்கம்மா. ரொம்ப அற்புதமா இருந்தது மனவளக்கலை பற்றி பேசும்போது. அப்பொழுதுதான் நினைச்சேன், கண்டிப்பாக நம்மளாம் விளைந்த நிலங்கள், நீ விளைய போற நிலங்களுக்கு நம்ம இந்த வேதாத்திரிய வித்துக்களை விதைக்க வேண்டும் என்ற ஒரு ஆணித்தனமான மனசு உள்ள இருக்குதுமா. அது வெளியே வந்துட்டு தான் இருக்குது, வாழ்த்தி கொண்டுதான் இருக்குது. வரும், கண்டிப்பாக வரும். மகானுடைய கனவு நிஜமாகும். கண்டிப்பாக உலக அமைதியும் எல்லாமே நல்லபடியா நடக்கும்மா. எல்லா வேதாத்திரியர்களாக மாறுவாங்க, விருட்சமாக மாறுங்கிற நம்பிக்கையோடு இந்த உரையை நான் நல்லா இனிப்போட கேட்டேங்கம்மா. எனக்கு நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி லில்லிமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. லில்லியம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அருட்செல்வி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அன்பார்ச்சுனேட்லி உங்களோட உரைய கேட்க முடியாம போச்சு. கடைசியில தான் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கேட்டாக்க நான் நேத்துல இருந்து என்ன நினைச்சேன்னா, நீங்க வேதாத்திரியத்தை தான் 5வது வேதமா சொல்ல போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மனசுல. காந்த தத்துவம் உயர்வான அத சொல்லிருக்கீங்க, அப்படிதானம்மா? ஆமாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆனா நான் நினைக்கிறது, நீங்க இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுத்தா பரவாயில்ல. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததும் நீங்க இணைஞ்சிருக்கீங்கன்னா உங்க தொண்டெல்லாம் எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. நல்ல ஓய்வு எடுங்கம்மா. இது சீக்கிரத்துல யூடியூப்ல வந்துரும், நம்ம கேட்டுக்கலாம். காந்த தத்துவம் தான்மா பேசுனேன், நீங்க சொன்னது கரெக்ட். மிஸ் பண்ணிட்டமே என்ன தோணுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆமா ஆமா, யூடியூப்ல கேட்கலாம். இருந்தாலும் நீங்க ஃப்ரெஷ்ஷா பேசி உண்மைதான். அதுல ஒரு ரசம் இருக்கதான் செய்யுது. பகிர்ந்து கொள்றதுல இருக்கிற ஒரு ஆனந்தம் அதுல இருக்கிறது இல்ல. அது மெக்கானிக்கலா கேட்டுட்டு போவோம். ஆனா இது ஏதோ உங்களோடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுமா. உங்களுக்கு இந்த அளவு திறமை வர்றதுக்கு அந்த மகிழ்ச்சியினுடைய ஆகர்ஷண சக்தி தான்மா. அவ்வளவும் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா, உங்க குடும்பத்துக்கே கிடைச்சிருக்கு. சத்தியமான வார்த்தை அம்மா. நீங்க சொல்ற மாதிரி கூடவே உங்களை போல பெரியவங்க ஆசீர்வாதம் அதுவும் சேர்ந்து இருக்கு. அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு உண்டுமா. உண்மைதான். அதனாலதான் சொல்றேம்மா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாச்சுமா உங்களோட பேச்ச நான் கேட்க மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க, நான் கேட்டுக்கிறேன்மா.
வாழ்த்துக்கள் நிச்சயமா அம்மா. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நானும் ஆழியார்ல இருந்து உங்களுக்கு வாழ்த்து கொடுக்கறேன். பூரண உடல் நலம் பெறுவதற்கு. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. கொஞ்ச நாளைக்கு இன்னும் இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. நிச்சயமா இருப்பீங்க. வயசாயிடுச்சு, 83 வயசாகுதும்மா. இருந்தாலும் அருட்தந்தை மாதிரி 95 வரைக்கும் இருக்கலாம். இருங்க. இருக்கணும்னு, நோய் இல்லாம இருக்கணுமே அம்மா. உண்மைதான். நோய் கூடவே இருக்கே. ஒவ்வொரு தடவும் நினைச்சுக்கிறேன், நான் கொண்டு வந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் மனசு சமாதானம் அடைய மாட்டேங்குதுமா. ஏன் இப்படி படுறோம், ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், என்ன அம்மா எவ்வளவு நானு நாளைக்கு. ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. அதாவது சொல்லுங்கம்மா. நோய்ங்கிறது உடல்ல இருக்கு. ம். மனசு அந்த நோயை நினைக்குது, அதனால அது துன்பம் கொடுக்குது. நீங்க என்ன ஆமா. பண்ணுங்கம்மா, இந்த மனச நோய்கிட்ட இருந்து எடுத்துருங்க. மனசை விரித்து உங்களுக்கு எது சுலபம், இறைநிலையோட விரிக்க முடிந்தால் பாருங்க, அல்லது குருவினுடைய போட்டோ பாருங்க. எனக்கு தெரியாது, உடம்பு பஞ்சபூத கூட்டு, அது ஆமா. ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சா, அது கர்மாவா அது அனுபவிக்குது. ஆனா என்னுடைய மனம் குருவே உங்க திருவடிகள்ல இருக்கு. ஆமா. நீங்க தான் என்ன கையை பிடிச்சு உயர்த்தி மேல கொண்டு போகணும். அப்படி மனச வந்துமா உடம்பு கிட்ட இருந்து எடுத்துருங்க. அப்ப கொஞ்சம் துன்பப்படாமல் இருக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க, எது வேணா கேக்குறேன். செய்யுங்க. ஆனா மனச வந்து உடம்புல இருந்து எடுத்துருங்க. திரும்ப திரும்ப ஐயோ என்னோட கர்மா, நான் இப்படி துன்பப்படுறேன், ஏன் இப்படின்னா அந்த துன்பம் நோய் அதிகமாயிடும். அதிகமாயிடும். ஆமா, மனச அங்க இல்லம்மா, இருந்து எடுத்துருங்க. என்னுடைய ஒரே சந்தோஷம் தவம் பண்றது, அதான் தற்சோதனை, செய்யுங்க. ஆமா, எக்ஸசைஸ். ரிலாக்ஸேஷன் செய்யுங்கம்மா. நல்ல அருட்தந்தை அது குரல்ல அது மட்டும்தாம்மா, போட்டுக்கோங்க. அது மட்டும்தான் செய்யறேம்மா. வேற போதும், எதுவும் செய்ய முடியலம்மா. வேண்டியது இல்லைங்கம்மா. உட்கார்ந்து 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தவம் பண்ண முடியல. வேண்டவே வேண்டாம், படுத்துட்டு செய்யுங்கம்மா. தவம் கூட நீங்க நல்லா படுத்துட்டு சாந்தி கவனிங்க. இறைநிலை தவத்தை போட்டுட்டு படுத்துட்டு கேளுங்க. பஞ்சபூத நவகிரக தவத்தை போட்டுட்டு படுத்துட்டு கேளுங்க. ஓகேம்மா. ரிலாக்ஸேஷனை போட்டுட்டு படுத்துட்டு கேளுங்க. சரிம்மா. நல்ல வையகத்தை நினைச்சு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. அது செய்யறேம்மா. அப்போ உங்களுக்கு வந்து உடல்ல இருந்து மனசு விடுபட்டுரும். அப்ப வலியோ நோயோ உங்களை பாதிக்காது. பாதிக்க. ஆமா. வாழ்க நன்றிம்மா. வளமுடன் அம்மா. நன்றி. உங்களுடைய அறிவுரைக்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவுக்கெல்லாம் அறிவுரை சொல்ற தகுதி இல்ல, சும்மா பகிர்ந்துகிட்டேன் சில கருத்துக்களை, அவ்வளவுதான். அம்மா, இல்ல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினுமா, பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுமா. அதனால நீங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, கொஞ்சம் தெம்பாவும் இருக்குமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இந்திராணி அம்மா, நல்லா ஓய்வெடுங்க. பேசுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. மாதிரி நல்ல ஓய்வு எடுத்து ரிலாக்ஸேஷன் எல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நல்லா ஆகும். நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றிம்மா லில்லியம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. அடுத்த அன்பராக மீனாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் லில்லியம்மா, வாழ்க வளமுடன். அருட்செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். 5வது வேதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. நான் என்னன்னு தெரியல, ஒரு 2-3 வாரமா இந்த காந்த தத்துவ புக்கை எடுத்து வச்சுட்டு இதை படிப்புமா, ஒவ்வொரு பக்கமா படிப்பானா. எனக்கு அப்ப அந்த பாட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் விளங்காத மாதிரியே இருந்தது. திருப்பி திருப்பி 2 தான் படிச்சேன். இன்னைக்கு நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுமா. இனிமே தொடர்ந்து அந்த புத்தகம் வச்சு படிச்சு பழகுறேம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்ததுமா. வாழ்க அருட்செல்விம்மா. வளமுடன்மா. இந்த அப்போ உரை நிகழ்த்தியதனோட இது வந்து பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுமா, நோக்கம் ஆமா. நிறைவேறி விட்டது. ஆமா, ஏன்னா இது வந்து அருட்தந்தையே வந்து அதுதான் சொல்றாங்க. நான் கூட நினைச்சேன் 12 கவிதைகளும் ரஷ் அப் பண்ணிட்டு நம்ம போறது தேவைதானா அப்படின்னுட்டு. ஆனா ஆமா. நான் வந்து அப்ப அதுதான் நினைச்சேன், இந்த 12 கவிதைகளும் சொல்றதன் நோக்கம் இதை படிக்கணுங்கிற எண்ணம் வரணும்னு. ஏன்னா அருட்தந்தை இந்த புத்தகத்தின் முன்னுரையில எழுதுவாரு, தெய்வ நிலை, உயிர் நிலை, அறிவு நிலை இவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இரவு பகலாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக வேட்கை உள்ளவர்களில் பலர் இந்த நூல் மூலம் உண்மை உணர்ந்து தெளிந்து மன நிறைவு பெறுவார்களே. ஆனால் அதுதான் நான் அடைய உள்ள பெரும் பேரும் மன நிறைவும்னு எழுதுவார். அது போல இந்த உரையினோட நோக்கம் காந்த தத்துவ புத்தகத்தை படிக்கணும்னுட்டு நீங்க இப்பவே சொல்லிட்டீங்க, நான் படிக்கிறேன்னுட்டு. சோ உரையின் நோக்கம் நிறைவேறி விட்டது. நன்றி அம்மா. ஆமாம்மா.
நிஜமாம்மா இது படிக்கிறப்ப நீங்க கவிதை படிச்சுட்டு படிக்கணும். அப்ப எனக்கு இந்த கவிதை தனியா மனப்பாடமே ஆகல. பாடம் தனியா வருது. சரி நம்ம என்னால முடிஞ்சத படிப்போம்னு ஒரு இத எடுத்தா 1 வாரம் ஆகுதும்மா. இப்ப நீங்க எனக்கு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இனிமே கொஞ்சம் அத எடுத்து நான் பார்க்குறேம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நல்ல 5வது வேதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பா இருந்ததும்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைநிலை அப்ப உங்களுக்காக தான் இந்த உரை நிகழ்த்த வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானே கொஞ்சம் லேட்டா தாம்மா பண்ணேன். கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்திருந்தேன். சரி வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நான் இன்னொரு வாட்டி நீங்க சொன்ன மாரி YouTubeல போட்டு கேட்கிறேம்மா. 2, 3 முறை கேட்டு ஓகே அம்மா. பார்க்குறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்களம்மா. வாழ்க வளமுடன் லில்லி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக சபரீஷ், வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. நீங்க உங்க இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்தது. நன்றி அம்மா. எனக்கு ஒரு கேள்வி. இப்ப வந்து நம்ம இதுல சொல்றாங்க, இப்போ ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம வந்து அவங்க கிட்ட நல்ல ஒரு இது வேணும்னா நம்ம அவங்க லெஃப்ட் கண்ணாடி தவம் பண்ணிட்டு லெஃப்ட் கண்ணை பாருன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சம்டைம் ரைட் லெஃப்ட் கண்ணில் பாருங்க, நம்ம கிட்ட அவங்களோட ஆற்றல் நமக்கு வரக்கூடாது, அந்த கான பரிமாறினா ரைட் அந்த ஆப்போசிட் கண்ணை பாருங்க. ஸோ அது உண்மையாமா? அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் தான் கேட்டேம்மா. வாழ்க வளமுடன். அருட்தந்தை பொதுவா எங்கேயுமே வந்து லெஃப்ட் கண்ணை பார்க்க சொல்றது இல்ல. கண்ணாடி பயிற்சி செய்யற பொழுது கூட நீங்க உட்கார்ந்திருந்து கண்ணாடியில் தெரிகிற உங்க உருவத்தினோட வலக்கண்ணை பாருங்க. அது உங்களுக்கு லெஃப்ட் சைடா வரும். அவ்வளவுதானே தவிர நீங்க எப்பொழுதும் எங்கும் வலக்கண்ணை தான் பாக்குறீங்க. ஒரு நபரோட உரையாடும் பொழுது கூட நீங்க சாதாரணமா 2 கண்களையும் பார்த்து பேசலாம். அல்லது அழுத்தமா இப்ப குழந்தைகள் கிட்ட நீங்க பேசுறீங்க, ஏதோ உங்களுடைய ஒரு கருத்து வந்து அந்த குழந்தை மனசுல வந்து அழுத்தமா பதிய வைக்கணுங்கிற பொழுது நல்ல அந்த குழந்தையோட வலது கண்ணை உற்று நோக்கி, நீ இதை செய்யறடா ராஜா, நீ இதை படிக்கிற அல்லது நீ இந்த விளையாட்டு வந்து விளையாட போற, அப்படி ஸ்போர்ட்ஸ் பர்சனா நீ வரணும், அந்த மாதிரி ஒரு அழுத்தமா கொடுக்கிற பொழுது இந்த வலது கண்ணை தான் பார்க்க சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு இது எப்படி மனசுல பதிஞ்சிருக்கலாம்னா, கண்ணாடி பயிற்சி செய்கிற பொழுது நம்ம உருவத்தினுடைய வலது கண்ணை நம்ம பார்க்கிற பொழுது அப்படி நம்மளோட இது வந்து அந்த டயகனலா போகும். அப்ப பாத்தீங்கன்னா அது உங்களோட இடது கண்ணுக்கு நேரா வர மாதிரி இருக்கும். கண்ணாடியில் தெரிகிற உங்க உருவத்தினுடைய வலது கண்ணை பாக்குறீங்க. அது உங்களுக்கு வந்து ஆமா உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு இடப்பக்கத்துல இருக்கும். அதனால உங்களுக்கு அது லெஃப்ட்னு மனசுல பதிஞ்சிருக்கலாம். ஆனால் அருட்தந்தை எங்கும் சொல்வது எதிரில் இருக்கவரோட வலது கண்ணை பார்த்து பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களோட வலது கண். சரிம்மா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பம்மா. நன்றி. நன்றி லீலாமா. நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாலம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க உமையால். அம்மா எளிமை எப்படிமா புரிஞ்சுக்கிறது காந்த தத்துவத்தை? காந்த தத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதா? விரிவலை சூழல் இருக்குல்லம்மா. ஓ, விரிவலை சூழலையா? அது திரும்ப திரும்ப படிக்கிறது தான்ப்பா ஒரே வழி. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு வாய்ப்பு என்ன இருந்ததுன்னா, அருட்தந்தை சொல்லி 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 கேட்டுக்கிட்டே இருந்தோமா. அப்போ அருட்தந்தை இப்போ ஒரு நிமிஷம் நீங்களே அப்படியே கண்களை மூடுங்க. ஆதியில சுத்த வெளி மட்டும்தான் இருந்தது. அது ஒரு கும் இருட்டு நிலை. நான் சொல்றது இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி போயிட்டோம் நம்ம. அந்த சுத்த வெளியில 4 தன்மைகள் உள்ளடக்கமா இருந்தது. வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த தன்மைகள் என்ன பண்ணுது? இறைநிலையினுடைய அந்த பேராற்றல் தன்னைத்தானே இறுக்கி நொறுங்கி இறை துகளா வெளிப்படுது. வெளிவந்த இறை துகள் இப்ப எங்க போகும்? இருக்கிறது சுத்த வெளி ஒண்ணுதானே. அப்ப சுத்த வெளியில அது வருது. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காப்பா? நான் பேசுறது கேக்குதா? ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குது. ஆமா, அங்கமா கேக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? ஏன்னா இப்ப நான் இருக்கிற இடம் தனி அறை, அதனால இங்க யாரும் இல்ல. பட் எனக்கு மைக் வேற ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிருக்காங்களா லில்லி அம்மா? வேற மைக் ஆன்ல இருந்தா மீட்டிங்ல இருக்காப்ல. நான் என்னோட மைக்கை மியூட் பண்ணிக்கிறேம்மா. ஆமாப்பா, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அப்ப அந்த சுத்த வெளி அதனுடைய அந்த அசைவற்ற அந்த ஒரு தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறை துகள் வெளிவந்த பொழுது அது எங்க போக முடியும்? இருக்கிறது சுத்த வெளி ஒண்ணுதானே.
அப்போ சுத்த வெளிக்குள்ள இருக்கும் பொழுது சுத்த வெளி சூழ்ந்து இருக்கிறது, அதனுடைய தன்மையான அந்த இறுக்க ஆற்றலை இந்த ஒரு துகள் மேல செலுத்துகிற பொழுது இதுக்கு சுத்துறது தவிர வேற வழியே இல்லை. அதனால இந்த பிரபஞ்சத்துல எந்த பொருளுமே தற்சூழலோடு தான் இயங்குது. இறைத்துகள் ஆனாலும், இறைத்துகள் இணைந்த விண் ஆனாலும், விண் கூடிய பஞ்சபூதங்கள் ஆனாலும், இந்த பஞ்சபூதங்கள் இணைந்த அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், சுழற்சி இல்லாம எதுவுமே இல்லை. எல்லாமே தற்சூழலோடு தான் இயங்குது. எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே இடைவிடாமல் தன்னைத்தானே சுழன்றாலும் அதிலிருந்து ஒரு விரிவு அலை வரும். இது நீங்க ஒரு ஃபேன் மூலமா உணர்ந்துக்கலாம். நம்ம கீழே படுத்திருக்கோம், ஃபேன் மேல சுத்துது, எப்படி காத்து கீழே வருது? அது தன்னைத்தானே சுற்றுவதன் மூலமா ஒரு விரிவு அலையை உண்டாக்குது. அந்த விரிவு அலை தான் நமக்கு காற்றாக கீழே உணரப்படுகிறது. அதனால இந்த சுழல் அலை எங்க இருந்தாலும் விரிவு அலையை உருவாக்கும். விரிவு அலைனாலே அதனுடைய தன்மை தள்ளும் சக்தி தான். அது விரிஞ்சு விரிஞ்சு போறதுனால தள்ளிட்டு போகுது, எல்லாத்தையும் நகர்த்திக்கிட்டு போகுது. அப்படி அதை நகர்த்திட்டு எங்கேயும் ஓடிட முடியாம சுத்தி சுத்த வெளி தடுக்குது பாத்தீங்களா? அந்த சுத்த வெளியின் தன்மை என்னன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், இறுக்க ஆற்றல். இதனுடைய சக்தி விளக்கும் ஆற்றல், அதனுடையது இறுக்க ஆற்றல், ரெண்டும் சேர்ந்தது காந்தம் வந்தாச்சு. இது நீங்க திரும்ப திரும்ப இந்த காந்த தத்துவம் புத்தகம் படிங்க, அல்லது ஒரு முறை தவம் பண்ணிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் படிங்க. புரியும்பா, கொஞ்ச காலம் எடுக்கும். ஆனா நீங்க அழகா சொன்னீங்க. இப்ப நானே எத்தனை முறை அருட்தந்தை நேரடியா உட்கார்ந்து 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 கேட்டோம். எல்லா நாளும் நான் கேட்டேன்லாம் நினைச்சிடாதீங்க, பாதி சமயம் நான் தூங்கி கூட போயிருக்கேன். ஆனாலும் அது கருமயத்துல பதிஞ்சிருது. அது போல நீங்களும் படிங்க, புரியுதோ புரியலையோ அந்த கருமயத்துல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு அந்த அறிவு வெளிச்சமாக மலரும். சிறப்புமா, சிறப்பு, மகிழ்ச்சிமா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஓன் யாரோ இருந்தாங்க. ஓகே, ரெட்மி, வாழ்க வளமுடன். உங்க பேரை சொல்லிட்டு நீங்க கேள்வி கேளுங்க. அல்லியம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிந்தியம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க 5வது வேதம் பத்தி பேசுறது ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. நான் ஞான களஞ்சியம் புக்கு வாங்கி வச்சு வருஷ கணக்காக நான் என்ன எடுத்து பார்க்கலாம், படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு காலையில கூட நினைச்சேன் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அப்படியே வச்சிருக்கோம், சரியா நம்ம படிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தோம்மா. இன்னைக்கு இந்த பாட்டு சொன்னீங்கம்மா காந்த தத்துவத்துல, சரி எடுத்து பார்க்கலாம். ஞான களஞ்சியம் புக்கு வாங்கி வச்சிருக்கேமே, சரி எடுத்து பார்க்கலான்னு பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் வந்து கரெக்டா அந்த பக்கம்தாம்மா வந்தது எனக்கு. 626வது பக்கமா, ஞான களஞ்சியத்துல 2வது புக்குமா அது. வாழ்க வளமுடன்பா, மிக்க மகிழ்ச்சி. சரியா அந்த பக்கத்தை எடுத்துட்டீங்களே. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா அந்த கரெக்டா எடுத்து பிரிக்கிறேன், எங்க இருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நினைச்சு எடுக்கிறேன், கரெக்டா அந்த பக்கமே வந்ததுமா. நீங்க படிக்கிறது அப்படியே அதே பாட்டு இன்ப ஊற்று என்ன நிறைந்த ஏரியா, அதுல இருந்து கரெக்டா அப்படியே இருந்ததுமா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருந்ததுங்கம்மா. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல இப்ப ஞான களஞ்சியமே பாத்தீங்கன்னா தினம் ஒரு கவிதைன்ட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். நாங்க 200 கவிதைகள் யூடியூப்ல போட்டாச்சுமா. நீங்க ஞான களஞ்சியம் புக்கை வச்சுட்டு உங்களுக்கு எந்த கவிதை எடுத்தாலும் முதல் 200 கவிதைக்கு வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டோம். கவிதையினுடைய விளக்கம் 3 நிமிஷத்துக்குள்ள. சரிங்கம்மா. நீங்க அதையும் கேட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். சரிங்கம்மா, கண்டிப்பாம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. அது இல்லாம நீங்க பாடின பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது, கேட்டுட்டே இருக்கலாமா. அது ரொம்ப உண்மையில அது ஆமா, அழகான டியூன் அதுக்கு அப்படியே அமைஞ்சது. ஆமா, அந்த கண்ணு மூக்கு அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்டுட்டே இருக்கலாமான்னு இருந்ததுங்கம்மா. அப்புறம் இன்னொரு வாட்டி யூடியூப்ல தான் கேட்கணும். நிச்சயமா கேளுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க கனடால பேசும்போது நான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆமா, இந்த உரை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதே போல நீங்களும் அந்த பாடலை கூடவே பாடிட்டே இருங்க. அந்த ஒரு பாடலே கூட நம்மளை உயர்த்திட்டு வந்துரும். அலை அலையா இயங்கும் மன தடித்தலமே நிலை பொருள்னு. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. முடியும் போது 2 லைன் எங்களுக்காக பாடுங்கம்மா.
வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அலையலையாய் இயங்கும் மன தடித்தலமே நிலை பொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். வாழ்க வளமுடன்மா. 2 வரி வாழ்க பாடியாச்சு. வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள். வாழ்க ரொம்ப அருமை அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்த அன்பராக ராஜகோபால் மோகன்தாஸ். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. ஐயா, அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றா, எனக்கு அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டமா. நேத்துதான் திருவண்ணாமலையில போயிட்டு நம்ம அந்த காந்த தத்துவத்தை விளக்கத்தை சக்தி சரவணன் ஆமா, இது 2 பண்ணாரு. நாள். வாழ்க வளமுடன். அதுல நான் அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு அதே மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டு எனக்கு அப்படியே குரு மாதிரி வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நான் அதிர்ஷ்டக்காரன் தான் நினைக்கிறேன். அற்புதம்னா அற்புதம். எனக்கு இந்த வாழ்க்கையிலேயே நடந்த அற்புதமா நினைக்கிறேம்மா. உங்கள் தொண்டு மேன்மேலும் தொடரட்டும், மென்மேலும் உயரட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆனா நீங்க தான் இப்ப குருஸ்தானத்துல இருக்கீங்க. 2 நாட்கள் காந்த தத்துவத்தை சிந்திச்சிருக்கீங்க. ஆமாம்மா. பெரிய மகிழ்ச்சி அது. ரொம்ப ரொம்ப கொடுப்பன எனக்கு. நீங்க அதை தொடர்ந்து நான் அதை படிக்கணும்ன்றதுக்கு இன்னைக்கு எடுத்தா ஜூம் ஓபன் பண்ணா உங்க சொற்பொழிவு இது வந்தது. அதை கேட்கவும் ரொம்ப அப்படியே மெய்சிலிருந்து அப்படியே இதாயிடுச்சுமா. ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கம்மா. வேதாத்திரி மகரிஷியுடைய அருளால ஆசையாலையும் நீங்களும் உங்க குடும்பமும் எல்லாரும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மீனா வேணுகோபால். மீனா அம்மா வாழ்க வளமுடன். மீனம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா நான் பேசிட்டேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகேங்கம்மா. கல்யாண சுந்தரம் ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. சிறப்பா இருந்ததுமா. எனக்கு ஒரு கேள்விமா. இப்ப பிரபஞ்சத்தில் இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள், அண்ட சராசரங்களையும் சுத்த வழி தாங்குதா, காந்தம் தாங்குதாமா? வாழ்க வளமுடன் ஐயா. தாங்குவதுன்னு பாத்தீங்கன்னா சுத்த வெளி. காந்தம் உங்களுக்கு பிரபஞ்சத்துல தானே இருக்கு. காந்தம், வான்காந்தம், ஜீவகாந்தம். பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்திருப்பது வான்காந்தம். நமக்குள்ள இருக்கிறது ஊன்காந்தம் அல்லது உயிர்காந்தம், ஜீவகாந்தம். இந்த பிரபஞ்சத்தை, பேரியக்க மண்டலத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிறது சுத்தவெளி. காந்தம் ஊடுருவி நிறைந்து இயங்குது. காந்தத்துல தான் மிதக்க விட்டுருக்கு. காந்தம் மேலதான் மிதக்குது. காந்தம் இல்லைன்னா மிதக்காது, அந்தரத்துல மிதக்குதுன்னு நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தோம்மா. இல்ல, சுத்த வெளியில தான் மிதக்குது. காந்தம்ங்கிறது உங்களுக்கு சுத்த வெளியின் வெளிப்பாடு தானே. அதான் விரிவலையால போய் மோதத்தினால வர வெளிப்பாடு. நிச்சயமா. என்ன சுத்த வெளியினுடைய தன்மை அட்ராக்ஷன், இருக்க ஆற்றல். இந்த சுழல் அலையில இருந்து வெளிவர்ற விரிவு அலை போய் சேருது பாத்தீங்களா, அப்போ அது காந்தமாக மாறுது. அப்போ இந்த பிரபஞ்சத்துல காந்தம் இல்லாத இடமே இல்ல. அதனாலதான் அது எங்கும் நீக்கம்ரா நிறைஞ்சிருக்கு. அப்போதான் அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாங்க, நீ காந்தத்தை உணர்ந்தீங்கன்னா அதுல கடவுள்ங்கிற சுத்த வெளியவும் பார்க்கலாம், உங்க மனம் என்கிற அலையவும் பார்க்கலாம். அதத்தான் பெரியவங்க திருவிளையாடல்ங்கிறாங்க. இறைவனது திருவிளையாடல். அதுதான் அந்த காந்தம் அதனுடைய ஆக்கி இந்த பிரபஞ்சத்துக்கு அது என்ன பண்ணுதுன்றதுக்கு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டா. பிரபஞ்சத்துல அது அந்த சக்தி என்ன, அந்த பேசிக் லேயர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் அப்படி அந்த மெகா நெட்னு அதனாலதான் அந்த பேரே சொல்றாங்க. அப்படி பிரபஞ்சம் முழுவதும், ஆமா பிரபஞ்சம் முழுவதும் அது நிறைந்து இருக்கு. உங்களுக்கு இப்போ எல்லாம், இப்ப நான் இங்க இருந்து பேசுறேன், நீங்க அங்க கேக்குறீங்கன்னா இந்த ஒலி அலைகள் இந்த காந்த களத்துல ஊடுருவிதானே உங்க காதுக்கு சேருது. காந்தம் இல்லைன்னா
ஒண்ணும் இல்ல. பேச்சு அங்க போகவே முடியாது. அதே போல ஒரு வீடியோ பாத்தீங்க, உருவம் தெரியுதுன்னா காந்தத்தின் மூலமா தானே பயணம் செய்து வந்து சேருது. ஆமாங்க, ஆமா. எல்லாம் காந்தத்துலதான் நடக்குது. சரிங்கம்மா, சரிங்கம்மா. வாழ்க சரி, வளம். வாழ்க வளம். தேங்க்ஸ். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரெட்மி A20 Pro. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. ரெட்மி. ஆமா, வாழ்க வளமுடன். இந்த யூடியூப்ல மாரிமுத்தம்மைங்கம்மா. ஆமா, வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். கேக்குது, சொல்லுங்க. ஆமா, இங்க யூடியூப்ல ஞானக்களஞ்சியத்தோட ஒவ்வொரு கவிதையோட மீனிங் எல்லாம் போட்டிருந்தேன். அது எங்கேங்கம்மா பாக்குறதுங்க? திங்க் அண்ட் கிரியேட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குப்பா. நான் பாருங்க, நீங்க அழகா அந்த கேள்வி வந்துருச்சு. அந்த சகோதரியே கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், எங்கம்மா போய் பாக்குறதுன்னுட்டு. ஆனா அவங்க கேட்கல. நீங்க ஆனா கரெக்டா கேட்டுட்டீங்க. அத நன்றிங்கம்மா. திங்க் யோசிக்கிறதுக்கு THINK திங்க். ஓகேங்க. அண்ட் கிரியேட். அது மாதிரி இப்போ வந்து அருட்செல்வின் கூட போடுங்க. ஓகேங்க. அவங்க வந்து அதையும் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேர் தெரியலனா கூட அம்மா பேரை போட்டாலே வர மாதிரி பண்ணணும்ட்டு. ஓகேங்கம்மா. அதுலயுமே ஒவ்வொரு கவிதை படிக்கும்போது ஒரு வேர்டுக்கு, ஒரு சில கவிதைகள் ஒரு வேர்டுக்கு மீனிங் எல்லாம் தெரியணுங்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கவிதைக்கு ஒரு கொஞ்சம் டஃப்பான வேர்டுக்கு மீனிங்கும் போட்டீங்கன்னா ரொம்ப நான் வசதியா வந்து நீங்க இருக்குங்கம்மா. சொல்ற மாதிரிப்பா ஒரு வார்த்தைக்கா சொல்லல. ஒரு கவிதை, அந்த கவிதையோட திரண்ட பொருள். ஏன்னா அது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள சொல்லணுங்கிறதுனால அந்த கவிதை படிக்கிறதுக்கே 1 நிமிஷம் ஆயிடும். அப்புறம் 2 நிமிஷத்துக்குள்ள அந்த கவிதையினுடைய பொருள், அருட்தந்தை என்ன சொல்ல வராருங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி அதுவும் அடுத்தது யோசிப்போம், ஒவ்வொரு வார்த்தைக்கு விளக்கம் வேணும்னாலும். ஆமாங்கம்மா, நன்றிங்கம்மா. அது இருந்துச்சுன்னா நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது இன்னும் உபயோகமா இருக்கும். நம்மளே முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதோட இதுக்கு மீனிங். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. அம்மா அருட்செல்வி அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான ஸ்பீச். எனக்கும் தான் கொஞ்சம் கெஸ்ட் வந்ததால கவனிக்க முடியல. நான் யூடியூப்ல கேட்கிறேம்மா. ஆனா ரொம்ப நல்லா இருந்ததுமா. கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த இறைநிலை தவம் சொல்றோம் இல்லைங்களா, அப்படியே இறை துகளானது எல்லாமே வருது. இப்ப கடல் அலை போல அப்படி சொல்றாங்க. நம்மளுடைய எல்லாமே வந்து கடல் அலை அடித்தளம் போல எல்லாமே இதுல கனெக்டிவிட்டில இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பஞ்சதன் மாத்திரை சொல்றாங்க. இப்ப வான்காந்தத்துல இருக்கிறது வந்து நம்மளுக்கு அழுத்தம், ஒளி, சுவை, மனம் அப்படின்றது வந்து நம்ம ஜீவகாந்தத்துல நம்ம உடல் உறுப்புல வெளியேறுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு இப்ப வந்து பிறக்கும் போது அந்த இது வந்து குறையணும், அந்த ஃபுல்லா கம்ப்ரஸ் ஆனது வெளியில வரணும்ன்றதால அந்த உறுப்புகள் உருவானதா ஃபர்ஸ்ட் அப்படி இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம்மா. வாழ்க வளமுடன். உங்க சந்தேகம் இப்ப உறுப்புகள் எப்படி வந்ததுங்கிறதா இல்ல பஞ்ச தன்மாத்திரை பத்தியா? பஞ்ச தன்மாத்திரை வந்து வான்காந்தத்துல காற்றுக்கு வந்து அழுத்தம் அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. நீருக்கு வந்து சுவையா அப்படி அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுக்கு அந்த ஜீவகாந்தம் அந்த வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயலட்சுமி. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் இருங்க. அதாவது இறைநிலைங்கிற சுத்த வெளியில இருந்து பிரபஞ்சம்ங்கிற இயக்க மண்டலத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா மொத்த பிரபஞ்சமும் இந்த பஞ்சபூதத்துல அடக்கம். பஞ்சபூதம் என்பது விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். விண்ணில் காந்தத்தின் தன் மாற்றம் அழுத்தமாக, காற்றில் சப்தம்ங்கிற ஓசையாக, நெருப்பில் வெளிச்சம்ங்கிற ஒலியாக, நீரில் சுவையாக, நிலத்தில் மனமாக, 5 தன் மாத்திரைகளாக காந்தம் 5 பூதங்களில் மாற்றம் அடைகிறது. இப்போ இந்த 5ஐ உணர்வதற்குத்தான் கருவிகள் வருது. ஓரறிவு தாவரத்துல தொடு உணர்வு, அழுத்தம், விண்ணிலிருந்து வெளிப்படுகிற அந்த அழுத்தத்தை உணர்வதற்கு உரிய கருவி தொடு உணர் கருவி வந்தாச்சு ஓர் அறிவுல. 2 அறிவுல இந்த அழுத்தத்தோடு சுவையையும் உணர்கின்ற நாக்கு வந்தாச்சு. 3வது பாத்தீங்கன்னா அழுத்தம் சுவையோடு வாசனை உணர்கிற மூக்கு வந்தாச்சு. 4வது உணர்வுல அந்த பார்வை கருவி,
வெளிச்சத்தை ஒளிய பாக்குறது. இன்னும் சொல்ல போனா பாம்புக்கு கட்செவின்னு தமிழ்ல ஒரு பெயர் உண்டு. ஏன்னா கண்கள் மூலமாகவே அது சத்தத்தை வாங்கும். அதற்கு காதுங்கிற செவிப்புலன் இன்னும் தனியாக உருவாகல. ஆனா கண்ணே அந்த வேலையை செய்யும். 5வது தான் நம்முடைய விலங்கினங்கள், பறவைகள். காது வந்துருச்சு, செவி ஓசையை உணர்கின்ற கருவி. இப்போ இந்த 5 பஞ்ச தன்மாத்திரையை உணர்வதற்கு இந்த 5 புலன்கள் வந்தாச்சு. மனிதனிடம் 6வது அறிவு இந்த பிரபஞ்சத்திற்கு மூலமான ஆதி நிலையான அந்த சுத்த வெளியை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் மனம், த ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட், அதுவும் வந்தாச்சு. அதனால அருட்தந்தை சொல்லுவாங்க, இனி 7வது அறிவுன்னு ஒண்ணு வரவே வராது, வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க கேட்ட மாதிரி இந்த பஞ்ச தன்மாத்திரையை உணர்ந்து கொள்வதற்கு பஞ்ச புலன்கள் வந்தாச்சு. இந்த பஞ்ச தன்மாத்திரைக்கு மூலமான சுத்த வெளியை உணர்ந்து கொள்வதற்கு மனிதனிடம் 6வது அறிவும் வந்தாச்சு. வாழ்க வளமுடன்மா. இன்னும் விளக்கம் தேவையாப்பா? இல்லம்மா, இது புரியுது. இப்ப அந்தந்த உறுப்புகளா ஒவ்வொரு உயிரினமா 6வது அறிவு பரிணாமம் வந்துடுச்சு. அதுதான் இப்ப அந்த கடவுளுடைய இது பரிணாமம் தான் இப்படி கடந்து வந்திருக்கு அப்படின்றதுதான். அதுதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. பிரம்மஞானம் வந்திருக்கீங்களா இல்லையாப்பா? பிரம்மஞானம் வந்திருக்கேம்மா. பிரம்மஞானம் வந்திருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் புரியுது, திருப்பியும் புரியலன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் குழப்பங்கள் அல்ல, அது இருக்கதான்ப்பா செய்யும், நிச்சயமா இருக்கும். அதனாலதான் நான் பிரம்மஞானம் திரும்ப திரும்ப வாங்கன்னு சொல்லுவேன். ஒரு பிரம்மஞானத்துல புரியாது. அதே போல புத்தகம் வச்சுக்கோங்க கையில, பிரம்மஞானம் புத்தகம் வச்சுட்டு படிங்க, அப்போ அதுவும் உதவி செய்யும். சரிங்கம்மா. இறைநில தவம் தைரியம் தான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதுதான் ஒவ்வொரு மாற்றமா வருது அப்படின்னு புரியுது. இருந்தாலும் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளோ கடந்து வந்திருக்கோம். ஒரு இனம் அப்படி 6வது இனம் வந்திருக்கோமா அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஆச்சரியம் தான்ப்பா உண்மையில. அருட்தந்தையே ஒரு இடத்துல எழுதுவாங்க, பேரியக்க மண்டலத்தை நினைக்கிற பொழுது பெரும் வியப்புன்னு சொல்லுவார். எல்லாம் கடந்து திருப்பியும் பிறக்கிறது, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு மகனை புடிச்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. அவரை புடிச்சுக்கணும் கெட்டியா அப்படின்னு தான் தவத்துல உட்காடுறோம். வாழ்க வளமுடனம்மா. திருவள்ளுவரே அந்த வழிதான் காட்டுறாருமா. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. இந்த உலகப்பற்ற விடணும்னா நம்மை போலவே மனிதராய் பிறந்து வாழ்ந்து உலகப்பற்றை விட்ட குருவை தான் பிடிக்கணும். அது ஒண்ணுதான் வழி. சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பா நீங்க பொறுமையா கேள்வி பதிலும் எல்லாருக்கும் நிதானமா புரிய வச்சீங்க. அம்மா நிறைவு செய்து கொள்ளலாமாங்கம்மா? ஆமாங்கம்மா. வாழ்க வளமுடன். நேரம் ஆகிவிட்டது. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே